2000 வருஷங்களாக சபையிலே ஆவியின் வரங்கள் கிரியை செய்கின்றன. ஆனால் அநேக விசுவாசிகளுக்கு இந்த ஆவியின் வரங்கள் என்ன என்று தெரியாதபடியினால் ஆவியின் வரங்களை வைத்திருப்பவர்கள் கூட தங்களுக்கு ஏதோ வரம் இல்லாதவர்கள் போல செயல்படுகிறார்கள். அது ஒரு கவலையான விஷயம். இந்த யானை தன் பலம் அறியாது என்று சொல்வார்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவ்வளவு பெரிய யானையை ஒரு சின்ன பாகன் ஒரு சின்ன அங்குசத்தை கொண்டு கட்டுப்படுத்துவான். உட்காரு என்றால் அந்த யானை உட்காரும், எழும்பி நில் என்றால் அந்த யானை எழும்பி நிற்கும். ஏனென்றால் யானைக்கு தன் பலன் என்னவென்று தெரியாது. கிறிஸ்தவர்கள் என்ன என்ன வரங்களால் ஆண்டவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை மாத்திரம் சரியாக புரிந்து கொண்டார்களே, ஆனால் சபையிலே எழக்கூடிய பல பிரச்சனைகள் தவிர்க்கப்பட முடியும். இன்றைக்கு சபைகளை பார்க்கும் பொழுது பொதுவாக சபைகளுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை, உயர்வு மனப்பான்மை, இந்த இரண்டுக்கும் பெரிய அளவில் காரணமாக இருப்பது இந்த ஆவியின் வரங்கள் தான். தெரியுமா? இப்போ ஆவியின் வரங்கள் எத்தனை என்று நான் கேட்ட பொழுது ஒரே ஒருவர் 9 என்றார். மற்றவர்கள் நான் கேட்டபடினால் பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற பெயர் என்னவென்றால், நான் ஏதாவது கேட்டால் அதற்கு எது பதிலாய் அமையுமோ அது பதிலாய் இருக்காது. இப்படி அவர்களுக்கு ஒரு எண்ணம். ஆபிரகாமினுடைய மனைவி சாராள் அல்லவா என்று நான் கேட்டால் கொஞ்சம் யோசிப்பார்கள், இதுல ஏதோ இருக்கு. வேறு யாராவது கேட்டால் அப்படியே சொல்லி விடுவார்கள், உண்மை ஆபிரகாமின் மனைவி சாராள் தான் என்று. அதனால் தானோ என்னவோ நான் நேற்று கேட்ட பொழுது எத்தனை ஆவியின் வரங்கள் இருக்கின்றன என்று ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஒருவருமே பதில் சொல்லவில்லை. புதிதாக ரட்சிக்கப்படாத ஒருவர் வந்திருந்தார். அவர் எனக்கு சிக்னல் காட்டினார் 9 என்று. அதை பார்த்ததும் எனக்கு சிரிப்பாய் வந்தது. இப்போ ஏன் ஆவியின் வரங்கள் 9 என்று சபை சொல்லுகிறது? காலாகாலமாக அந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த 9 வரங்களை பற்றியே சபை பேசி 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 அந்த 9 வரங்கள் மட்டும் தான் வரங்கள் என்று சபை அதற்குள் ஊறி போயிருக்கிறது. அப்போ அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். அந்த 9 வரங்களில் ஒரு வரமும் இல்லாத கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு ஆவியின் வரங்கள் இல்லை என்ற வேதனையிலும் கவலையிலும் இருப்பார்கள். அந்த 9 வரங்களில் ஒன்றை கிடைக்க பெற்றவர் அநேகமாக அது அந்த வரம் கிடைக்கும் பொழுது நன்றாக இருந்தாலும் பிறகு வீணாய் போய்விடுவார். பயன்படுத்த தனக்கு வரம் இருக்கின்ற அந்த சந்தோஷம் பெருமையாகி அதற்கு பிறகு அவரை பிடிக்க முடியாது. அப்படிதான் தெரிவார். 3 அடிக்கு மேலே பறப்பார். அவரை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு கவலையாயிருக்கும். அந்த கவலை பொறாமையாயும் மாறிவிடும். அப்புறம் என்ன செய்வார்கள்? ஆவியின் வரங்களுக்காக ஜெபிக்க தொடங்குவார்கள். ஆவியின் வரங்களை தாரும், அதுவே பெரிய ஜெபமாய் போய்விடும். ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு நான் ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறேனே என்று. ஆனால் நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த 9இல் ஒன்றும் இல்லை என்ற ஒரு உணர்வு. எத்தனையோ பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் இந்த ஆவியின் வரங்கள் என்னவென்று ஜனங்களுக்கு தெரியாதபடினால். ஆனால் உண்மையாக எத்தனை வரங்கள் இருக்கின்றன? 29 வரங்கள் இருக்கின்றன. எப்படி இதை சொல்லுகிறோம்? இறையியலாளர்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு மொழியின் மூலம் வேதத்தை கடைந்து எடுத்து கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார்கள். இப்ப நான் ஒரு நியூமட்டாலஜிஸ்ட் அல்ல, அதாவது பரிசுத்த ஆவியானவரை பற்றின ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அல்ல. நான் ஒரு இறையியலாளர், தியோலாஜியன். ஆனால் உலகத்திலே சில நியூமட்டாலஜிஸ்ட் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரை பற்றின ஆழமான ஆராய்ச்சிகள் கொண்டவர்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார் இங்கிலாந்திலே. அவர் தனது PhD படிப்புக்காக டாக்டர் வில்லியம் அட்கின்சன்
அவர் தன்னுடைய PhDக்காக அவர் என்ன ஆராய்ச்சியை மேற்கொண்டார் என்றால் பாலைன் நியூமட்டாலஜி, அதாவது பவுலடியார் பரிசுத்த ஆவியானவரை பற்றி என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று. இப்ப பாருங்கள், இப்போ கிறிஸ்தவ அறிவியல் உலகம் என்று ஒன்று இருக்கிறது. கிறிஸ்டியன் ஸ்காலர்ஸ், கிறிஸ்தவ அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் எப்படி இவற்றை கண்டுபிடிக்கிறார்கள் என்று. ஏன் தெரியுமா? இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே வாழுகிறோம் தெரியுமா? அவன் தனக்கு தோன்றுகிறதை எல்லாம் ஆவியானவர் சொல்லிக் கொடுத்தார் என்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு காலம். ஆவியானவர் வெளிப்படுத்துவாரா? வெளிப்படுத்துவார். ஆவியானவர் அபிஷேகிப்பாரா? அபிஷேகிப்பார். மறை பொருட்களை ஆவியானவர் எடுத்து காட்டுவாரா? நிச்சயமாக காட்டுவார். ஆனால் அவற்றை நம்பி மாத்திரம் கிறிஸ்தவ உபதேசங்களிலே ஈடுபடக்கூடாது. ஆராய்ந்து பார்க்க வேண்டும், வேதம் என்ன சொல்லுகிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ எனக்கு என சில பிரதேசங்கள் இருக்கின்றன, நான் ஆராய்ச்சிகள் பண்ணின சில ஏரியாஸ், சில விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் என்னுடைய நண்பர்கள் உலகத்திலே அநேகர் இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட நண்பர்கள் என்றால் ஸ்காலர்லி ஃப்ரெண்ட்ஸ், அறிவியல் சம்பந்தமான நண்பர்கள். அப்போ எனக்கு பவுலடியார் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுகிற விஷயங்களை பற்றி நான் தெரிந்து கொள்வதென்றால் நான் உள்ளே போய் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் எனக்கு தெரிந்த ஒருவர் அதை செய்திருக்கிறார். அவர் எந்த சர்வ கலாசாலையில் செய்தார், அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது, அவர் யார், இதை நன்கு அறிந்திருக்கின்றபடியினால் அவருடைய கண்டுபிடிப்புகளை நான் பயன்படுத்துவேன். என்னுடைய அந்த மாதிரியான என்னுடைய ஆராய்ச்சிகள் சம்பந்தமான கருத்தரங்களுக்கு அவர் வந்து உட்கார்ந்திருப்பார். என்னிடமிருந்து அவர் கற்றுக்கொள்வார். ஏனென்றால் நான் செய்த ஆராய்ச்சிகளை அவர் செய்யவில்லை. இப்போ நான் கிரேக்க மொழியிலே வேதம் வாசிப்பது, புதிய ஏற்பாடு வாசிக்கிறது உண்மைதான். ஆனால் கிரேக்க மொழியில் என்னை விட பாண்டித்துவம் பெற்ற ஒருவர் இருக்கிறார் சுவிட்சர்லாந்திலே, ஒவிஜுல லியூக் என்று என்னுடைய நண்பர். அப்போ கிரேக்க மொழியிலே எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் அவரை நாடுவேன். எபிரேய மொழியில ஏதாவது சந்தேகம் வந்தால் அவர் என்னை நாடுவார். So you scratch my back, I scratch your back theory. கிறிஸ்தவ அறிவியல் உலகத்தில் இப்படி சில பேர் இருக்கிறோம். இப்போ நான் இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் போது இந்த நபர்களோடு நான் சேர்ந்து வேலை செய்வது உண்டு. இப்போ பாஸ்டர் லக்கி அருமையாக ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார்? எங்களுக்கு இருக்கின்ற வேலை பளு, எங்களுக்கு இருக்கின்ற வேலைகளின் மத்தியில் எங்களுக்கு ஆராய்ச்சிகள் செய்ய முடியாது. அதற்காக ஆண்டவர் சிலரை ஏற்படுத்தி இருக்கிறார். அது உண்மை. என்னிடத்தில் அடிக்கடி அநேகர் கேட்கிற கேள்வி, எபிரேய மொழி படிக்க வேண்டுமா, கிரேக்க மொழி படிக்க வேண்டுமா? அவர்கள் எதிர்பார்க்கிற பதில் ஆம் என்பதுதான். ஆனா நான் சொல்வேன், வேண்டவே வேண்டாம். எத்தனை பேர் இடத்துல வந்து சொல்றாங்க, ஐயோ பாஸ்டர் எங்களுக்கு ஹீப்ரு மொழி சொல்லித்தாங்க, கிரீக் மொழி சொல்லித்தாங்க, இல்லைன்னா எப்படி படிக்கிறேன்னு சொல்லித்தாங்க. வேண்டவே வேண்டாம். ஏன்? அந்த மொழிகளை கற்றுக்கொள்ளும் போது பட்ட வேதனைகளும் அவதிகளும் எங்களுக்கு தெரியும். ஒரு சிலரை ஆண்டவர் அதற்காக அழைக்கிறார், அதற்காக எங்களை வாட்டி வதைத்து எடுத்து உருவாக்கி விட்டு விடுகிறார். அது எங்கள் கையிலே அதை விட்டு விடுங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவருக்கு இருக்கின்ற அழைப்புக்கு ஏற்ற விதத்தில் அவர் வேலை செய்ய வேண்டும். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றின ஆராய்ச்சிகளை நான் மேற்கொள்ளும் பொழுது இப்படி ஆழமாய் போய் ஆராய்ந்தவர்கள் கண்டுபிடித்தவற்றை நான் எடுத்து சரியா என்பதனை பார்த்து விட்டு உருவாக்கி உபதேசித்துக் கொண்டு வருகிறேன். ஆகவே புதிய ஏற்பாடு என்னுடைய ஒரு பிரதேசம் அல்ல, பவுலடியாரின் உபதேசங்கள் என்னுடைய ஒரு பிரதேசம் அல்ல, பவுலடியார் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுவது என்னுடைய பிரதேசம் அல்ல. ஆனால் அந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட்ட அநேகரை நாடி அவர்களது ஆராய்ச்சிகளையும் எடுத்து நான் ஆவியானவருடைய பாதத்தில் இருந்து இதுல எதெல்லாம் சரி என்பதை கண்டுபிடித்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கேன். இப்ப புரியுதா? ஆனால் இது எத்தனையோ தசாப்தங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டும் ஊழியத்திலே பயன்படுத்தப்பட்டும் வருகின்ற ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தி. ஆகவே இந்த ஆவியின் வரங்கள் 29 நீங்கள் புரிந்து கொண்டால் இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள், ஆவியின் வரம் இல்லாத ஒருவரும் இங்கே இல்லை என்று.
நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள். ஓ, இப்போ என்னிடத்துல இந்த இது இருந்து கொண்டு இருக்கிறதே, இது ஆவியின் வரமா? இன்றைக்கல்லவா தெரியும். வேதமே சொல்லுகிறது ஆவியின் வரம் என்று. ஓகே, நான் சொல்ல மாட்டேன், வேதமே சொல்லும். அப்போ நீங்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள். ஆடாடா, எவ்வளவு காலம் நான் என்னிடத்தில் இருக்கின்ற இந்த ஆவியின் வரம் என்று தெரியாமல் இருந்து விட்டேன் என்று சந்தோஷப்பட போகிறீர்கள். சந்தோஷப்படுவதோடு மட்டுமா, அந்த வரத்தை மென்மேலும் பயன்படுத்த போகிறீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களோடு இருக்கின்ற சக விசுவாசிகள், உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றார், உங்களுடைய சபையில் இருக்கின்ற சிலர், அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆவியின் வரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீர்கள் இன்றைக்கு. அப்போ நீங்கள் மற்றவர்களை குறித்து, உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களை குறித்த ஒரு மதிப்பான எண்ணம் கொஞ்சம் அதிகரிக்க போகிறது. சில நேரம் குடும்பங்களில் இருக்கிற சில கருத்து வேறுபாடுகளும் இன்றைக்கு மறைய போகிறது. ஏனென்றால் சொல்ல, ஒரு மனைவி அவருக்கு இருக்கிற ஆவியின் வரத்திலே சில வேலைகளை செய்கிறார். அது ஆவியின் வரம் என்று அவருக்கும் தெரியவில்லை, கணவனுக்கும் தெரியவில்லை. அப்போ கணவன் நினைக்கிறார் இது அவரது கருத்து, இது அந்த அவரது கருத்தில் இந்த செயல்பாட்டில் ஈடுபடுகிறார். ஆகவே கணவன், அவருக்கு அந்த வரம் இல்லாதபடினால் அவர் மனைவி அந்த காரியத்தை செய்வதை இவர் எதிர்க்கிறார். இப்போ கணவன் எதிர்க்கிறபடினால் மனைவியால் விடவும் முடியவில்லை. ஏன்? ஆவியின் வரம் அல்லவா? ஆவியின் வரம் இருந்தால் அதை செயல்படுத்தாமல் இருக்க முடியாது. ஆவியின் வரத்தை செயல்படுத்தாமல், தெரிகிறதோ இல்லையோ, இப்போ மீன் பிறந்தவுடனேயே நீந்துகிறது. நீ ஒரு மீன் நீந்த வேண்டும் என்று யாரும் சொல்வதில்லை. நீ ஒரு நாய் குறைக்க வேண்டும் என்று யாரும் சொல்ல தேவையில்லை. நாய் குறைக்கும். புரிகிறதா? அதுபோல ஆவியின் வரம் உடையவர்கள் அதை செயல்படுத்தியே தீர்வார்கள். இவருக்கு புரியவில்லை, அவர் ஆவியின் வரத்தில் இருக்கிறார் என்று அவருக்கும் அது புரியவில்லை. ஆகவே அவருடைய செயல்பாடு என்று இவர் நினைத்து இவர் அதை எதிர்க்கிறார். அவர் அதற்கு எதிராக சண்டை பிடிக்கிறார். ஒரு ஆவியின் வரம் செயல்படுகிறது நிமித்தமாக புருஷன் பெஞ்சாதியிலே சண்டை. இந்த சண்டையை சில நேரம் பாஸ்டரிடத்திலே கொண்டு போய் இந்த குடும்ப பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் என்று சொன்னால், சில நேரம் அந்த பாஸ்டருக்கும் தெரியாது இந்த இடத்துல ஆவியின் வரம் இருக்கிறது என்று. அவர் புத்தி சொல்லுவார். இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு இன்றைக்கு பதில் கிடைக்க போகிறது. விருப்பமா? அது மாத்திரமல்ல, சபை வளர்ச்சிக்கு இன்றைய செய்தி பயங்கர ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. சபை வளர்ச்சி என்றால் என்ன? ரெண்டு வித வளர்ச்சிகள் இருக்கின்றன. குவாலிட்டேட்டிவ் growth, குவான்டிடேட்டிவ் growth. தரம் ரீதியான வளர்ச்சி, எண்ணிக்கை ரீதியான வளர்ச்சி. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் ஒரு போலியான முட்டாள்தனத்துக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், எண்ணிக்கை ரீதியான வளர்ச்சி தான் வளர்ச்சி, இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு வெற்றிகரமான ஊழியங்கள் என்று சொல்லப்படும் ஊழியங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? நிறைய ஜனங்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு உலகத்திலே சக்சஸ்ஃபுல் சர்ச், சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி என்றால் 5000 6000 பேர் கொண்ட ஒரு சபை, ஒரு சக்சஸ்ஃபுல் சுவிசேஷ கூட்டம் எப்படி இருக்க வேண்டும்? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர வேண்டும், இப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சபையின் வளர்ச்சி, எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், எத்தனை பேர் பெருகுகிறார்கள் என்ற தெய்வமே. அப்படியானால் இன்றைக்கு சக்சஸ்ஃபுல் சர்ச்சஸ் வசனத்தின்படியாய் செயல்படுகிற சர்ச்சஸ் அல்ல, கள்ள உபதேச சபைகள். ஜெகோவாஸ் விட்னஸஸ் எப்படி வளர்கிறது பாருங்கள். மார்மனிசம், தி சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் தி லேட்டர் டே செயின்ட்ஸ் எப்படி வளர்கிறது என்று பாருங்கள். கள்ள உபதேசங்கள் வளர்கிற வேகத்தில் நல்ல உபதேசம் வளராது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். உண்மையான வளர்ச்சி எங்கே இருக்கிறது? எண்ணிக்கையிலே வளருவது நல்லது, ஆனால் அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா? தரத்தில் வளர வேண்டும். 5000 பேர் கொண்ட சபை, அதிலே 4900 பேர் கள்ளன்களும் பைத்தியக்காரர்களுமாய் இருப்பார்கள். அதை விட 50 பேர் கொண்ட சபையிலே ஒரு 45 பேர் பரிசுத்தவான்களாக இருந்தால் அதுவே வெற்றிகரமான சபை.
இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தரத்தில் சபை வளர்வதற்கு இந்த ஆவியின் வரங்களுடைய செயல்பாடுகள் அவசியம். தரத்தில் வளரும் எண்ணிக்கையை ஆண்டவர் பார்த்துக் கொள்ளட்டும். புரிகிறதா? இப்ப இந்தியாவில் மெரினா பீச் என்று இருக்கிறது, சென்னையில். மெரினா பீச்சில் இந்த நாட்களில் நான் நினைக்கிறேன் அந்த பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்துவது தடை. ஆனால் ஒரு காலத்தில் எல்லா நிகழ்ச்சிகளையும் மெரினா பீச்சில் நடத்துவார்கள். மெரினா பீச் தெரியும்ல, நீளமான கடற்கரை சென்னையிலே. அதில் அப்படியே நடந்து கொண்டு போனால் எம்ஜிஆர் சமாதி வரும், அதற்கு பக்கத்திலே அண்ணா சமாதி வரும். ஞாயிற்றுக்கிழமைகளிலே அதில் சுண்டல் விற்கிறவன், வளையல் விற்கிறவன், அது இது என்று சென்னையிலே மெரினா பீச் என்றால் பயங்கர ஒரு ஃபேமஸ். பொதுவாக மாலையிலே ஒரு கூட்டம் நடக்க போகிறது என்றால் அநேகமாக காலையிலேயே அந்த ஸ்டேஜ் சவுண்டு போடுகிறவர்கள் எல்லாரும் வந்து அந்த கம்பங்களை ஊண்டி அந்த வயர்களை எல்லாம் பொருத்தி வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். நான் கண்ணால் கண்டவற்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் கூத்து என்ன தெரியுமா? இந்த பெரிய லாரி வந்து அந்த பொருட்களை எல்லாம் இறக்கி மேடையை செய்ய ஆரம்பிக்கும் போதே ஒரு 1000 1500 பேர் வந்து முன்னாலே அமர்ந்து இடம் பிடித்துக் கொள்வார்கள். நான் கண்ணால் கண்டதை சொல்லுகிறேன். அந்த வெயில், நான் இலங்கையிலே பெல்வுட்டில இருந்து நான் கண்டிக்கு போனாலே எனக்கு சூடு தாங்க முடியாது. அப்போ சென்னைக்கு போகும் பொழுது எனக்கு அந்த வெயில், அந்த அந்த ஹியூமிடிட்டி, அந்த வியர்வை, அதெல்லாம் எனக்கு தாங்க முடியாது. எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படியடா இந்த வேகாத வெயிலில் அந்த மணலை குமித்து கொண்டு இத்தனை பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் படம் பார்க்கிறது போல. அவர்களிடம் போய் கேளுங்கள், இது என்ன மீட்டிங் தெரியாது. அரசியல் மீட்டிங்கா, ஏதாவது ஒரு மேஜிக் ஷோவா, மியூசிக்கல் ஷோவா, கிறிஸ்டியன் குருசேடா என்று கூட தெரியாது. அவர்களுடைய மனோபாவம் என்னவென்றால், ஏதோ நல்லது நடக்க போகிறது, இப்போவே இடத்தை பிடிச்சா தாண்டி நமக்கு சரி என்று உட்கார்ந்து கொள்வார்கள். அப்ப நம்ம ஆள் மெரினா பீச்சில் ஒரு குருசேட் நடத்தினா அவர் போட்டோ எல்லாம் எடுத்து மேகசின்ல போடலாம். எப்படி போடலாம்? திரளாய் கூடி வந்திருந்த ஜனத்திரளின் ஒரு பகுதியின் ஒரு பக்கமும், திரளாய் கூடி வந்திருந்த ஜனத்திரளின் மறுபகுதி மற்ற பக்கமும் போடலாம். வீடியோ எல்லாம் பறக்க விட்டு கேமராஸை எடுக்கலாம், ட்ரோன் வழியால கூட எடுக்கலாம். ஏன்னா அங்கிருந்து அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயான்னு கத்துவான். ஏன் கத்துறான்னு கூட தெரியாது. அதே ஸ்டேஜ்ல அப்படி சொல்லிட்டு இப்ப எல்லாரும் அரோகரான்னு கத்துனா எல்லாம் அரோகரான்னு கத்துவான். நம்ம அல்லேலூயான்னு கத்த வச்சுட்டு அந்த வீடியோவை எடுத்து ஆவியானவர் இறங்கின காட்சி, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மேல் ஆவியானவர் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றின காட்சின்னு போடுவான். நம்ம பேனு வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க இந்த நோவேல் ஆஸ்லோவில் ஒரு 25 30 40 50 பேரை வச்சுக்கிட்டு சபை நடத்துறவங்களுக்கு நம்ம எல்லாம் ஏண்டா ஊழியத்துக்கு வந்தோன்னு இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்யறாங்களே. நான் சொல்றது உண்டா இல்லையா? ஆகவே எண்ணிக்கையின் அடிப்படையிலே ஊழியம் அல்ல. முதலாவது தரம், தரம் இருக்க வேண்டும், தரம் இருக்க வேண்டும். சபையிலே தரம் வளரும் பொழுது எண்ணிக்கையும் வரும். அது வரட்டும், வராமல் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தரத்திலே சபை வளர வேண்டும். இப்போ ஆவியின் வரங்களை ஆண்டவர் 4 பகுதிகளாக பிரித்திருக்கிறார். ஏன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியானவர் நல்லவர், அவர் தேவன், எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் ஊழியத்திலே பயன்படுத்த விரும்புகிறார். நமது ஆண்டவர் இயேசு ஒரு நாளும் எனக்கு விசுவாசிகள் வேண்டும் என்று கேட்கவில்லை, சீஷர்கள் வேண்டும் என்று தான் கேட்டார். அவருடைய பெரிய கட்டளையை மத்திய 28 அவர் கொடுக்கும் பொழுது 19வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, விசுவாசிகளாக்கியா அல்ல, சீஷராக்கி, சீஷராக்கி அதற்கு பிறகுதான் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த. அப்போ சீஷர்கள் தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதற்கு பிறகு கர்த்தர் கற்றுக் கொடுத்தவற்றை எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த பெரிய கட்டளையிலே அவருக்கு தேவைப்படுவது சீஷர்கள். ஆனால் சீஷர்கள் என்பவர்கள் கர்த்தருக்கு பின் செல்லுகிறவர்கள். சீஷர்கள் என்பவர்கள்
எல்லாவற்றையும் துறந்து விட்டு என்றால் விட்டு என்று அல்ல, எல்லாவற்றையும் விட இயேசுவை அதிகமாக நேசிக்கிறவர்கள். ஆகவே இந்த எல்லாரையும் சீஷர்கள் என்று ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறபடினால் சீஷர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும். ஹலோ, ஆமாவா இல்லையா? சும்மா உட்கார்ந்து இருக்கிறவன் சீஷனா? ஒரு விசுவாசிக்கும் சீஷனுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், விசுவாசி முன்னாலே போய் கொண்டிருப்பான், இயேசு பின்னாலே போய் கொண்டிருப்பார். விசுவாசி வசனங்களை காட்டி இயேசுவை பின்னாலே கூட்டிக் கொண்டு போவான். விசுவாசி காட்டக்கூடிய சில வசனங்கள், இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் நான் உன்னுடன் இருப்பேன் என்று சொன்னவரே என்னோட வாரும். அப்ப இயேசு போய் தான் ஆகணும் இல்லையா? சொல்லிட்டார், அவர் தானே சொன்னாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவரே என்னோடு வாரும். போய் தானே ஆகணும். இவர் தானே சொன்னாரு இல்லையா? அப்போ விசுவாசிகள் இயேசுவை நான் அங்கு போகிறேன் வாரும், நான் இங்கு போகிறேன் வாரும் என்று அழைத்து கொண்டு போகிறவர்கள். அப்ப இவர்கள் முன்னாலே போவார்கள், பின்னாலே இயேசு பாவம் நடந்து கொண்டு போவார். என்ன செய்வது? சொல்லி தொலைத்து விட்டாரே. ஆனால் சீஷர்கள் யார் தெரியுமா? இயேசு போகிற பக்கத்துக்கு இயேசுவின் பின்னாலே போகிறவர்கள். முன்னாலே நடந்து கொண்டு போகிறவர்களுக்கு பின்னாலே இயேசு போனால் அந்த முன்னாலே நடந்து கொண்டு போகிறவர்கள் விசுவாசிகள். இயேசு போகும் பொழுது பின்னாலே ஒரு கூட்டம் போனால் அந்த பின்னாலே போகிறவர்கள் சீஷர்கள். அப்போ இந்த சீஷர்கள் செயல்படுபவர்கள், ஊழியக்காரர்கள். அப்படியானால் அன்பானவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஊழியக்காரன், ஊழியக்காரி. ஏற்றுக்கொள்றீங்களா இல்லையா? சீஷன் என்றால் ஊழியக்காரன். அப்போ ஊழியக்காரன் என்றால் ஊழியம் செய்யத்தானே வேண்டும். அப்படியானால் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும். நீங்கள் அத்தனை பேரும் ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவர் நல்லவர். உங்களை சும்மா ஊழியம் செய்ய சொல்லவில்லை, உங்களுக்கு ஏற்ற வரங்களை அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தனது சபையை 4 பிரிவாக பிரிக்கிறார். முதலாவது பிரிவு யார் தெரியுமா? எல்லா கிறிஸ்தவர்களும். பெரிய பாஸ்டர் முதல் இப்போதான் ரட்சிக்கப்பட்டவன் வரை எல்லா கிறிஸ்தவர்களும். அவர்களுக்கென ஒரு சில வரங்களை வைத்திருக்கிறார். அப்ப அந்த வரங்களை ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு மாத்திரம்தான், ஆண்களுக்கு மாத்திரம்தான், பெண்களுக்கு மாத்திரம்தான் இப்படியெல்லாம் பிரித்து கொண்டிருக்க மாட்டார். எந்த ஒரு கிறிஸ்தவனும் அந்த வரங்களை பெற்றுக்கொள்ளலாம். புரிகிறதா? இரண்டாவது குழு, சபையில் இருப்பார்களே சில முதிர்ந்த கிறிஸ்தவர்கள், வளர்ந்த கிறிஸ்தவர்கள். இந்த உபவாசம் இருந்து அதிக நேரம் ஜெபித்து அதிகம் வேதம் வாசித்து ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்த முதிர்ந்த விசுவாசிகள் இருப்பார்களே, அந்த விசுவாசிகளுக்கு என மாத்திரம் ஒரு சில வரங்களை ஆவியானவர் வைத்திருக்கிறார். அதை புதிய கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க முடியாது, அவர்களால் அதை கையாள முடியாது. அடுத்தது, இந்த ஊழிய பொறுப்பில் இருக்கின்ற ஊழியக்காரர்கள் என்று இருக்கிறார்களே, பாஸ்டர்மார், தலைவர்கள், சபைகளிலே தலைமைத்துவத்தில் இருக்கின்றவர்கள், அவர்களுக்கு என பிரத்யேகமான சில வரங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த 3 குழு வரங்களும் எல்லா சபைகளிலும் இருக்க வேண்டிய வரங்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் சர்வதேச சபை இருக்கிறது அல்லவா, நாம் எல்லாரும் அந்த ஒரு சபையின் அங்கத்தவர்களாக இருக்கிறோம் அல்லவா. We are all part of the one universal church. ஆமாவா இல்லையா? நீங்க உங்களை திருமுழுக்கு சபையினை கூப்பிட்டுக்கிறீங்க, அசெம்பிளி ஆஃப் காட் சபையினை கூப்பிட்டுக்கிறீங்க, நீங்க மெத்தடிஸ்ட் சபையினை கூப்பிட்டுக்கிறீங்க, ஏதாவது சர்ச் ஆன் த வே சர்ச், பெட்டி கடை பக்கம் சர்ச், கல்லுக்கடை பக்கம் சர்ச், எப்படி நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிறேன். நான் மவுண்ட் கார்மல் சர்ச்னு வச்சிருக்கிறேன், நீங்க வேணா மவுண்ட் இமயமலை சர்ச்னு வேணாலும் வச்சுக்கிறீங்க. எந்த பெயரில், எந்த நாட்டில், எந்த ஒரு சபையாக நாம் இயங்கினாலும் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரே
இயேசுவின் மனவாட்டியாகிய அந்த சபையின் அங்கத்தவர்கள் தான் நாம். அந்த யுனிவர்சல் சர்ச், அந்த உலகளாவிய அந்த சபைக்கென பிரத்யேகமான சில வரங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப அந்த வரங்கள் எல்லா சபைகளுக்குள்ளும் இருக்காது. அந்த வரங்களை உடையவர்கள் அந்த சர்வதேச அந்த சபையில் அந்த வரங்களை பிரயோகப்படுத்துவார்கள். இப்ப புரிகிறதா? அந்த 4 குழுக்களும். முதலாவது குழு என்னமாம்? எந்த கிறிஸ்தவன் நேற்று இப்போ யாராவது ரட்சிக்கப்பட்டாலும் உடனே அவருக்கு அந்த வரத்தை ஆண்டவர் கொடுத்து விடுவார். இரண்டாவது வளர்ந்த முதிர்ந்த விசுவாசிகளுக்கு. மூன்றாவது சபையின் தலைமைத்துவத்துக்கு. நான்காவது சர்வதேச சபையின் பிரயோகத்துக்காக. இந்த 4 குழுக்களில் எத்தனை வரங்கள் எங்கெங்கே வேதத்தில் இருக்கின்றன என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆயத்தமா? இப்ப முதலாவது எந்த கிறிஸ்தவனுக்கும் கட்டாயம் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சில வரங்கள் என்று சொன்னேனே, அந்த வரங்களை பார்க்க போகிறோம். இந்த வரங்களில் ஆக குறைந்தது ஒன்றாவது உங்களிடத்தில் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இவையெல்லாம் வரங்களை வேண்டும் 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 என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது அவ்வளவு அழகான ஒன்றல்ல. உண்மைதானே? இப்ப நீங்களாக விரும்பி எனக்கு ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தால் அதுதான் பரிசு. நான் உங்களிடத்துல வந்து எனக்கு பேனா வாங்கி தாங்களே, எனக்கு பென்சில் வாங்கி தாங்களே, எனக்கு நோவேல செய்கிற சப்பாத்து வாங்கி தாங்களே என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தால் பிச்சை, கேவலம், அது நல்லதல்ல இல்லையா? ஆகவே ஆண்டவரே எனக்கு வரங்கள் தரும் ஐயா, வரங்களால் நிரப்பும் ஐயா என்று கேட்பது 2 காரியங்களை காட்டும். ஒன்று, தனக்கு வரம் இருப்பதை தெரியாது என்கின்ற அந்த அறியாமையை காட்டும். இரண்டாவது, இது வரம் என்கின்றதை இவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் ஏதோ கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்று நினைக்கிறார்கள் என்பதனை காட்டும். ஆகவே இந்த முதலாவது குழுவில் நான் உங்களுக்கு பேச போகும் வரங்கள் உங்களிடத்தில் இருக்கின்றன. குறைந்தது ஒரு வரமாவது உங்களுக்கு இருக்கும் என்று ஏன் சொன்னேன் என்றால், சில நேரம் ஒன்றுக்கு மேற்பட்ட வரங்கள் ஒரே ஆளுக்குள்ள இருக்கலாம். இனிதான் நீங்கள் யோசிக்க போகிறீர்கள், ஓ இது வரம் என்று எனக்கு தெரியாமலே இருந்து விட்டேனே, சின்ன காலத்தில் இருந்தே இது இருக்கிறது என்று கூட சில பேர் சொல்ல போகிறீர்கள். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு கூட இது காணப்பட்டதே என்று. அப்போ நீங்கள் யோசிக்காதீர்கள் அதை பற்றி. ஏனென்றால் எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் தாயின் கற்பத்திலே நீ உருவாவதற்கு முன்னேயே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகவே மண்டையை போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம், வேதம் இவற்றை வரங்கள் என்று சொல்லுகின்றன. சரி, திருப்புங்கள் ரோமர் 12வது அதிகாரத்துக்கு. ரோமர் 12வது அதிகாரத்தில் 6 - 8 வரை வாசிக்க போகிறோம். இந்த இடத்திலே 7 வரங்கள் இருக்கின்றன. 7 ஆவியின் வரங்கள். 6வது வசனத்தை முதலாவது வாசிங்க பாப்போம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே. ஓகே, இந்த இடத்துல கவனித்தீர்களா? பவுலடியார் ரோமாபுரி சபைக்கு எழுதுகிறார். ஏன் ரோமாபுரி சபைக்கு எழுதும் பொழுது இதை சொல்லுகிறார்? ஏனென்றால் உலகத்தின் தலைநகரம் ரோமாபுரி என்று அந்த காலத்திலே இருந்தது. உலகத்தை ஆட்சி செய்ததே ரோமாபுரி தான். இங்க பாருங்கள், பவுலடியார் 7 பட்டணங்களில் இருக்கின்ற சபைகளுக்கு எழுதுகிறார். பவுலடியார் மொத்தம் 14 நிருபங்கள் எழுதுகிறார். அதிலே ரோமாபுரியாருக்கு மாத்திரம் இதை எழுதுகிறார் என்றால் அதன் காரணம் உலகத்தின் சகல சபைகளுக்கும் இந்த செய்தி போக வேண்டும் என்பது. ஒரு நாட்டின் தலைநகருக்கு நீங்கள் ஒரு பொருளை அனுப்பிவிட்டால் அந்த நாட்டுக்கே அனுப்பிவிட்டதுக்கு சமானம். அப்படித்தானே? அதனால்தான் அந்த நாட்டின் தலைநகரத்தில் பாராளுமன்றம் இருக்கும், பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்களினுடைய தலைமையகங்கள் இருக்கும், நாடுகளின் தூதரகங்கள் இருக்கும். என்றால் தலைநகரத்துக்கு போனால் அந்த நாட்டுக்கே போனதுக்கு சமானம். ஆகவே உலகத்தின் தலைநகரமாய் அந்த காலத்தில் இருந்த ரோமாபுரியிலே இருக்கும் சபைக்கு பவுல் இதை எழுதுவதன் மூலம் உலகம் எங்கும் இருக்கின்ற சபைகளுக்கு இந்த செய்தியை அனுப்புகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? திரும்பி வாசிங்க அந்த கொஞ்சத்தை. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே
நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே. இப்ப பாத்தீங்களா, யார் பேசுகிறார்? ஒரு அப்போஸ்தலர் பவுல். யாருக்கு பேசுகிறார்? ரோமாபுரியிலே இருக்கின்ற சபைகளுக்கு. அப்ப அந்த சபையில யாரெல்லாம் இருக்கிறார்கள்? புதிதாய் வந்தவன் இருக்கிறான், பழைய விசுவாசி இருக்கிறான், தலைமைத்துவத்தில் இருக்கிறவன் இருக்கிறான், ஒன்றும் புரியாதவன் இருக்கிறான். அப்போ இவர் நாம் என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? தன்னையும், அதாவது அப்போஸ்தலர்களையும், சபையில இருக்கும் எல்லா விசுவாசிகளையும் உள்ளடக்குகிறார். இப்ப புரியுதா? அவர் இந்த இடத்துல கரிஸ்மாட்டா, வரம் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார். அந்த வேதத்தில் இந்த இடத்துல வரம் என்று பார்த்தீர்கள். திரும்ப வாசிங்க, நல்லா விளங்கிக்கிறங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே. பாத்தீங்களா, நாம் வெவ்வேறான வரங்களை உடையவர்களாய் இருக்கின்றபடியினாலே. அப்போ இப்போ பார்க்க போவது ஆவியின் வரங்கள் அல்லவா? வரங்கள் அல்லவா? ஓகேயா? சரி, இப்போ ஒவ்வொன்றாக வாசிப்போம். முழுக்க 8வது வசனம் வரைக்கும் வாசிங்க, பிறகு நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாய் இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடே செய்ய கடவன். இப்போ அன்பானவர்களே, இந்த சொற்களை புரிந்து கொள்வதற்காக இந்த மாதிரியான இடங்களில் மூல மொழி அவசியம் தேவைப்படுகிறது. புரிகிறதா? ஏனென்றால் ஒரு உதாரணம், இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் வரம் என்று வாசித்தீர்கள் அல்லவா? இந்த 4 குழுக்களிலும் அது இருக்கிறது. 4 செட்ஸ் என்று சொன்னேனே. அப்போ மூல மொழியை புரியாதவர்கள் அந்த ஒரே வரம் 4 இடத்திலும் செயல்படுவதாக நினைக்கலாம். அது தவறு, அது தவறு. ஆகவே ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இந்த சொற்களின் அடிப்படையில் பவுலடியார் என்ன சொல்லுகிறார் என்று. அப்போ நான் உங்களுக்கு இந்த ஒவ்வொன்றாக விளக்கப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது வாசிங்க, திரும்ப அந்த ஒவ்வொரு லிஸ்டா சொல்லுங்க. நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். தீர்க்க தரிசன வரம் என்று இந்த இடத்துல சொல்லப்படுவது, அநேக தமிழ் கிறிஸ்தவர்கள் தீர்க்க தரிசனம் என்று நினைக்கின்ற அது அல்ல. அநேக கிறிஸ்தவர்கள் தீர்க்க தரிசனம் என்றால் என்னவென்று நினைக்கிறார்கள்? யாராவது ஒருவர் எழும்பி, இந்த இடத்துல ஒருவர் இருக்கிறார், அவருடைய வலது கையிலே வலி இருக்கிறது, கமலா கர்த்தர் உன்னை அழைக்கிறார், விமலா உன் புருஷனை அடிக்கிறதை நிறுத்து. ஐயோ, விமலான்னு ஒன்று இருக்கும் இங்க இல்ல தானே? கவனிங்க, இதுதானே தீர்க்க தரிசனம் என்று நினைக்கிறார்கள். அப்படியே கிடையாது. இந்த இடத்திலே தீர்க்க தரிசனம் என்று சொல்லுவது எது தெரியுமா? ஆண்டவரை துதிக்கிற துதி. ஆண்டவரை துதிக்கின்ற துதியை தான் இந்த இடத்துல தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறார். துதிக்கிறது என்றால் என்ன தெரியுமா? ஆண்டவரை புகழுவது. ஆண்டவரை புகழுவது சில பேருக்கு வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆண்டவரை அழகாக புகழ்வார்கள், ஆண்டவரை அழகாக துதிப்பார்கள். பழைய ஏற்பாட்டில் இந்த வரம் உடையவர்களை கண்டுபிடித்து துதி ஊழியத்திலேயே ஏற்படுத்தியிருந்தார்கள். இந்த வரம் உடையவர்கள் இந்த இடத்துல இன்றைக்கும் காணப்பட்டார்கள். இந்த வரத்தை உடைய ஒரு தங்கச்சி ஆர்கன் வாசிச்சது, மகன் ட்ரம் வாசித்தார், இன்னொரு மகன் கிட்டார் வாசித்தார். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அந்த பிள்ளைங்க தீர்க்க தரிசனம் உரைத்தாங்களா? உங்களுக்கு ஒரு பழைய ஏற்பாடு வசனத்தை காட்டவா? கொஞ்சம் போங்கோ, 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு. 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர்.
கண்டுபிடிச்சிட்டீங்களா? 1 நாளாகமம் 25:1. மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருக்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், ஏதுத்தான் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். இந்த வசனத்தை போதும். இதுல என்ன சொல்லி இருக்குது? திரும்ப வாசிங்க. மேலும் சுரமண்டலங்களாலும், சுரமண்டலம் என்பது ஒரு வாத்திய கருவி. தம்புருக்களாலும், தம்புருனா அந்த டம்பரின், இந்த ஒரு தம்பி வச்சுக்கிட்டு இருந்தாரு சில் சில் சில்னு, அது. கைத்தாளங்களாலும், கைத்தாளங்கள்னா ட்ரம்ஸ், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற. அப்படின்னா எப்படி? இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒருவர் இருக்கிறார், அவருடைய கிட்னி வலிக்கிறது, கமலா கமலா முன்னேவா முன்னேவா, அப்படியா? இல்ல, இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி இதுதான் தீர்க்க தரிசனம்னா ஆசாபும் அவர்களும் மியூசிக் வாசித்துக் கொண்டு இதைத்தான் சொல்லியிருக்க வேண்டும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன என்ன புரிகிறது உங்களுக்கு? நாம் நினைக்கிற அந்த தீர்க்க தரிசன உரைத்தல் அல்ல இது என்று புரிகிறதா இல்லையா? ஆலயத்திலே ஊழியத்துக்கு தாவீது இசை கலைஞர்களை ஏற்படுத்தி அந்த இசையை வாசித்துக் கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் என்பது துதி. ஒரு சில சம்பவங்களை ஞாபகப்படுத்துகிறேன். சாமுவேல் சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் சொல்லுகிறார், நீ இப்படி போகும் பொழுது மலையிலே இருந்து வாத்திய கருவிகளை இசைத்துக் கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டு வருகின்ற ஒரு கூட்டத்தை காண்பாய். ஞாபகம் இருக்கா? உடனே சவுல் போகும் பொழுது சவுல் காணுகிறான், சில தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டு மலையிலிருந்து இறங்கி வருகிறார்கள் வாத்திய கருவிகளோடு. அவர்களோடு சேர்ந்து சவுலும் தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு போனான். அவங்களோட சேர்ந்துக்கிட்டு, ஓ இந்த இடத்தில் தலைவலியோடு ஒருவர் இருக்கிறார், இன்னும் கொஞ்சம் தூரம், ஓ அந்த இடத்துல ஒருவர், அதான் இல்ல துதி. பிற்காலத்திலே சவுல் ராஜாவாய் ஆகின பிறகு, இப்ப இது பயங்கரம். சவுல் ராஜாவாய் ஆகின பிறகு தாவீதை கொலை செய்ய தாவீதை துரத்தி கொண்டு திரிந்தான். ஞாபகம் இருக்கிறதா? அப்போ தாவீது ராமாவுக்கு வந்து விட்டான், சாமுவேலினுடைய பிரதேசத்துக்கு. அங்கே தீர்க்கதரிசிகள் வாழுகிற ஹாஸ்டல் இருந்தது. அதுக்கு எபிரேய மொழியிலே நாயோத் என்று சொல்வார்கள். அப்போ தாவீது அந்த நாயோத் அதிலே போய் சாமுவேலோடு தஞ்சம் புகுந்து விட்டார். அப்போ தாவீது நாயோதில் இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவன் என்ன செய்கிறான்? போர் சேவகர்களை அனுப்புகிறான், போய் அவனை கைது பண்ணி கொண்டு வாருங்கள் என்று. நாயோதுக்கு வந்த போர் சேவகர்கள் ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுவிட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஓகேயா? கேள்விப்பட்ட சவுல் இன்னொரு குழுவை அனுப்புகிறான், அந்த போர் சேவகர்களும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். மூன்றாவது ஒரு குழுவையும் அனுப்புகிறான், அவர்களும் போய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். கடைசியாக இவன் பார்த்தான் சரி வராது என்று இவனே போனான், சவுலே போகிறான். அங்கே சாமுவேல் இருக்கிறார், தாவீது இருக்கிறார். சவுல் அந்த இடத்துல போனவுடன் அவனும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தான். யாருக்கு தெரியும் மாப்பிள்ளை எப்படி தீர்க்க தரிசனம் சொன்னாருன்னு? யாருக்கா ஞாபகம் இருக்கா? கீழே விழுந்து உடை விலகியது விடியும் வரை கீழே உருண்டு பிறண்டு தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிருந்தான். பைபிள்ல இருக்கு. அப்போ அவன் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான்? ஆண்டவருடைய மகத்துவங்களை கண்டவுடன் தாங்க முடியாமல் துதி செலுத்துவதைத்தான் வேதத்திலே தீர்க்க தரிசனம் என்று சொல்லியிருக்கிறது. இதை குறித்த மேலதிக விவரங்களுக்கு யூடியூபை அணுகவும். ஒரு செய்தி கொடுத்திருக்கிறேன் சில வருஷங்களுக்கு முன்னால் பிரான்சிலே. அந்த தலைப்பே பயங்கரமா இருக்கும். தீர்க்க தரிசனம், தீர்க்க தரிசனங்கள், தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசிகள், இதுதான் தலைப்பு. அதில் நான் சொல்லிக் கொடுப்பேன், தீர்க்க தரிசனங்கள் என்பது தீர்க்க தரிசனம் என்பதன் பன்மை அல்ல. தீர்க்கதரிசிகள் என்பது தீர்க்கதரிசி என்றதன் பன்மை அல்ல.
தீர்க்க தரிசனம் வேறு, தீர்க்க தரிசனங்கள் வேறு. தீர்க்க தரிசனம் என்பது வார்த்தை, பைபிள். தீர்க்க தரிசனங்கள் என்பது துதிகள். தீர்க்கதரிசி என்பவன் வார்த்தையை பேசுகிறவன், தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் துதிக்கிறவர்கள் என்பதனை வசன ரீதியாக நான் கற்றுக் கொடுத்ததை பார்த்து ஆயிரக்கணக்கான பேர் என்னோடு தொடர்பு கொண்டு சொல்லுகிறார்கள், பாஸ்டர் இப்போதான் சத்தியம் தெரிகிறது, நாங்கள் குழப்பிக் கொண்டல்லவா இருந்திருக்கிறோம் என்று. அப்போ அந்த கமலா விமலா அதெல்லாம் பொய்யா? அது வரும் பிறகு. ஓகே, இப்போ இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்ற வரம் ஆண்டவரை துதிக்கிற வரம். எல்லாரும் ஆண்டவரை துதிக்கலாம், அது வேறு. ஆனால் ஆண்டவரை துதிப்பதற்கு என்று சிலருக்கு ஆண்டவர் வரம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் ஆண்டவரை துதித்தால் அவர்களோடு சேர்ந்து நாமும் துதிப்பதற்கு இலகுவாக இருக்கும். வரம் இல்லாத ஆளை துதிக்க போட்டீங்கன்னா வரம் இருக்கிற ஆளுக்கும் வரம் வேலை செய்யாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப எனக்கு இன்றைக்கு மியூசிக் வாசித்தவங்க எல்லாம் கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பாருங்க, சின்ன பையன், ஆனா அந்த வரம் அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? இவர்களுக்கு இசை தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றோடு தெரிந்து கொள்ளுங்கள், துதிப்பதற்கான வரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்னங்கதா? அது என்ன வரம்? ஆவியின் வரம். இன்னும் சிலர் இங்கே இருக்கிறீர்கள், நீங்கள் துதிக்கும் போது ஒரு வித்தியாசம். சில பேரை கவனித்திருக்கிறீர்களா? சில பேரை கவனித்திருக்கிறீர்களா? அவர்கள் முன்னாலே வந்து அவர்கள் துதிக்க ஆரம்பித்தால் அதுல ஏதோ ஒன்று இருக்கும். சில நேரம் உங்களுக்கு புரியாது அது என்ன என்று. ஆனால் அந்த ஏதோ ஒன்று இருக்கிறபடினால் அவர்கள் துதி நடத்தும் பொழுது அவர்களோடு துதிப்பதற்கு இலகுவாயிருக்கும். அதே நேரம் சிலரை நீங்கள் முன்னாலே விட்டு பாருங்கள், உள்ளத்திலே திட்டிக்கொண்டே இருப்பார்கள். ஏன் தான் இந்த பாஸ்டர் இந்த ஆளை விடுகிறாரோ தெரியவில்லை என்று காட்டிக்கொள்ளவும் முடியாது, சொல்லவும் முடியாது. சபையில பிரச்சனை வரும். ஆகவே சரி செய்து தொலைக்கட்டும் என்று நாங்களும் ரொம்ப கஷ்டத்தோடு அவரோடு சேர்ந்து துதிக்க முயற்சிப்போம். என்னவென்றால், துதிக்க அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் துதிக்கின்ற அந்த தீர்க்க தரிசன உரைத்தல் என்கின்ற அந்த ஆவியின் வரம் அவருக்கு இல்லை. இப்ப புரியுதா? இப்ப நீங்களே யோசித்து பாருங்க. இப்ப இந்த தீர்க்க தரிசன வரம் என்றால் துதித்தல் என்று உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அப்போ இந்த துதித்தலின் வரம் உடையவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஆண்டவரை துதிக்காமல் இருக்க இயலாது. அழகான காட்சிகளை பார்த்தால் அதை குறித்து ஆண்டவருக்கு வர்ணனை செலுத்த அவர்களுக்கு தோன்றும். இவர்கள் கூடுதலாக இயற்கையை ரசிப்பார்கள், வானத்தை ரசிப்பார்கள், நிலவை ரசிப்பார்கள், மரங்களை குளங்களை ரசிப்பார்கள். ஆனால் எப்படி ரசிப்பார்கள்? ஒரு கலைஞனாக அல்ல, ஒரு துதியாளனாக. எப்படி என்றால், அந்த காரியத்தை ரசித்து அதை ஆண்டவருக்கு சொல்வார்கள். ஆண்டவரே, எவ்வளவு அழகாக நீங்கள் இதை செய்திருக்கிறீர்கள், எவ்வளவு அழகாக இந்த பறவைகளை படைத்திருக்கிறீர்கள். இப்படி ஆண்டவரோடு பேசுவார்கள், ஆண்டவரை துதித்துக் கொண்டிருப்பார்கள். இந்த வரம் ஆண்டவர் நிறைய பேருக்கு கொடுக்கிறார். சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறார், புதிய கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கிறார். இப்போ வரங்கள் என்று சொல்லிவிட்டு தானே பவுல் இதை சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் இன்னும் சொல்லதான், சில தமிழர்களுக்கு தாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால். இயேசுவானவரே வந்து நின்று சொன்னாலும் இப்படி அல்ல என்று. அப்ப தீர்க்க தரிசன வரம் என்று எழுதி ஆயிற்ற. அவர்கள் தீர்க்க தரிசனம் என்று ஒன்றை நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு அதுதான். சுரேஷ் அல்ல, எழுதுன பவுலே வந்து சொன்னாலும் நான் இதை இல்லை மீன் பண்ண அதை அப்படின்னு, போங்கோ பவுல் எங்களுக்கு தெரியாதா என்று சொல்லிவிடுவார்கள். இயேசுவானவரே வந்து சொன்னாலும் மாதா உமக்கு இதெல்லாம் தெரியாது, நீர் பாட்டுக்கு பரலோகத்திலே போயிரும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு 1 நாளாகமம் 25 இருந்து உங்களுக்கு நிரூபித்து விட்டேன். உண்மையாக இது இந்த தீர்க்க தரிசன உரைத்தல் ஆண்டவரை துதிக்கிற அந்த வரம் என்று.
இப்போ சொல்லுங்க பார்ப்போம், இந்த வரம் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? கையை தூக்கி காட்டுங்க, நல்லா தூக்குங்க. வா வா வா. அப்ப இனி என்னத்துக்கு ஆவியின் வரம்? அதான் ஒன்று வந்துருச்சே நிறைய இவங்களுக்கெல்லாம். இதுதான் விஷயம், பார்த்துருக்கலாம். அப்போ ஆவியின் வரம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த 9 மேல் கவனம் போயிருக்கிறபடினால் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஐயோ இல்லையே. அந்த 9க்கு வருவேன், அதுதான் 2வது குரூப். அப்போ முதலாவது குழுவில் இருக்கின்ற 7 முதலாவது எது? ஆண்டவரை துதிக்கிற அந்த தீர்க்க தரிசன வரம். உண்மையாக நான் அந்த தீர்க்கதரிசிகள் என்ற அந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்டால் நான் எபிரேய சொற்களில் இருந்து விளக்கப்படுத்துவேன். ரோவே, ஹோசே, ஈஷலோஹிம். இந்த சொற்களின் அர்த்தம், நபி, இந்த சொற்களின் அர்த்தங்களை கூட நான் அதிலே விளக்கப்படுத்தி தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுப்பேன். 2வது, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும். இந்த ஊழியம் செய்தல் என்று தமிழிலே சொல்லும் பொழுது அது எதுவாயும் இருக்கலாம். ஆனால் அந்த கிரேக்க சொல்லினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, சர்விங் அதர்ஸ், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற, சேவை செய்கிற வரம். உங்களில் சில பேருக்கு இந்த வரம் இருக்கிறது. அந்த வரத்தை உடையவர்கள் யாராவது ஏதாவது ஒன்றை செய்ய சிரமப்படுகிறார்கள் என்றால் அதை கண்டு விடுவார்கள். எனக்கு அந்த வரம் இல்லை. என் பக்கத்தில் இருக்கிற ஆளே ஏதோ ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா பார்த்தாலும் எனக்கு தெரியாது, மண்ணு மாதிரி இருப்பேன். இந்த வரத்தை உடையவர் எங்கிருந்தாவது ஓடி வந்து இவருக்கு உதவி செய்யும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இவ்வளவு பக்கத்தில் இருந்துக்கிட்டு நான் இதை கவனிக்கலையே. இந்த வரத்தை உடையவர்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது தேவைப்படுகிறது என்றால் இவர்களுக்கு அது தெரியும், கண்டு விடுவார்கள். உடனே ஓடி போய் அவர்களுக்கு அந்த சேவையை செய்வார்கள். சாப்பாடு பரிமாறும் போதா இருக்கலாம், நாட்காலிகளை எடுத்து ஒழுங்குபடுத்தும் போதா இருக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப உதாரணமா ஒருவர் வந்து அந்த இடத்துல உட்கார கொஞ்சம் கஷ்டப்படுகிறார் என்று வைத்துக் கொள்வோமே. சிலர் அதை பார்த்தும் அவர்களுக்கு அது ஒன்றுமே செய்யாது, அது தப்பு அல்ல. ஆனால் சில பேர் அதை பார்த்தவுடன் அந்த நபருக்கு என் உதவி தேவை என்று ஏதோ ஒன்றை இவர்களுக்கு, அந்த நாய்க்கு சிலரை பார்த்த உடனே அப்படின்னு சொல்ல வர, இது யோசிச்சு தீர்மானிச்சு ஒரு ஆள் வந்திருக்காங்க கேட்டுக்கு அந்த பக்கம். நாங்க உருமுனா தான் நாங்க உண்மையான நாய். தீர்மானிச்சு யோசிச்சு பிளான் பண்ணி உருமுதா இல்ல, அந்த ஆடை கண்டோனே ஆட்டோமேட்டிக்கா அப்படின்னு அதுக்குள்ள அந்த நாயின் வரம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதுபோல இந்த சேவை செய்கிற வரத்தை உடையவர்கள் யாருக்காவது தேவைகள் இருக்கிறது என்றால் இயல்பாக ஆட்டோமேட்டிக்காக இவர்களுக்கு அந்த சேவை செய்யும் அந்த வரம் செயல்பட ஆரம்பிக்கும். யாரும் சொல்லாமலேயே கேட்டுக்கொள்ளாமலேயே இவர்கள் பாய்ந்து கொண்டு இந்த சேவைகளை செய்வார்கள். சில நேரம் இவர்கள் இப்படி செய்வது மற்றவர்களுக்கு தலைவலியாக இருக்கும். இது அந்த ஒரு உதாரணம் நான் சொன்னேன். சில நேரம் மனைவிக்கு இந்த வரம் இருந்தால் கணவனுக்கு எரிச்சலாக, அவன் பார்த்துக்கிறான், நீ சும்மா உன் வேலையை பார்த்துக்கிட்டு இரு. அப்போ பிரச்சனை. அப்போ அந்த மனைவிக்கு கூட தெரியாது இது ஒரு வரம். என்ன நினைக்கிறார்கள் நிறைய பேர், இது அவருடைய தன்மை, அவர் அப்படிப்பட்டவர். அந்த ஒரு சிஸ்டர், அந்த சிஸ்டர் ரொம்ப நல்ல சிஸ்டர், எல்லாருக்கும் பாஞ்சு பாஞ்சு உதவி செய்வா. அவங்க நல்ல சிஸ்டர்னால இல்ல, அவருக்குள்ளே அந்த வரம் இருக்கிறது. சில சகோதரர்களுக்குள்ளே அந்த வரம் இருக்கிறது. இந்த வரம் இருக்கிறதா என்று செக் பண்ணி பார்க்கணும்னு என்ன தெரியுமா? எல்லாம் ஆராதனை முடிஞ்சு போகும்போது யாருடையாவது ஒரு பொருள் கீழே விடணும். யார் ஓடி வந்து அந்த பொறுக்கிறான்னு பார்த்தா அவருக்குள்ள அந்த வரம் இருக்குன்னு அர்த்தம். உடனே சொல்லாதீங்க, பஸ்ல கூட தான் இது நடக்குது, கீழே இருந்தா யாராவது ஒருத்தையும் பொறுக்கி கொடுக்கலாம், அவனுக்கு ஆவியின் வரம் இருக்கா. ஏன் பஸ்ல போற ஒன்று பற்றி பேசுறீங்க? இங்கே சபைக்குள்ளே அந்த மாதிரியான வரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சேவை செய்யும் வரம், பணிவிடை செய்யும் வரம். இந்த வரத்தை உடையவர்கள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பார்கள். புரியுதா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க இந்த வரம் உங்களுக்கு இருக்குன்ட்டு?
மற்றவங்க இவங்களை நல்லா பார்த்துக்கிறோங்க, ஏன்னா இவங்க நமக்கு தேவை. ஓகே, அடுத்தது இந்த மைக் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது, ஏதோ கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க ப்ளீஸ், ரெக்கார்டிங்க்கு ரொம்ப தேவை. இந்த போதனை என்ன போதனை என்றால், பெரிய ஒரு ப்ரொஃபசர் மாதிரி அல்ல. சில பேருக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு, புதிய கிறிஸ்தவர்களுக்கு சில விஷயங்களை விளக்கப்படுத்துவதற்குரிய அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். கவனிச்சிருக்கீங்களா? இப்படிப்பட்டவர்களை கண்டுபிடித்து தான் ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்க போட வேண்டும். இவர்களுக்கு அந்த போதிக்கிற வரம் இருக்கிறது, டீச்சிங் கிஃப்ட். ஆனால் மேடையிலே இருந்து படித்துக் கொடுப்பதற்கோ, ஒரு சம்மேளனத்தில் கருத்தரங்கிலே கற்றுக் கொடுப்பதற்கோ அல்ல. இவர்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனால் சின்ன பிள்ளைகளை வைத்தாலோ, அல்லது வாலிபர்களை வைத்தாலோ, அல்லது ஒரு கூட்டத்தினரை, பெண்களை வைத்தாலோ, அல்லது புதிதாய் ரட்சிக்கப்பட்டு வருகிறவர்களை வைத்தாலோ, இவர்கள் அவர்களுக்கு அந்த சாதாரண எலிமெண்டரி விஷயங்கள் இவற்றை போதிக்கும் பொழுது கேட்பவர்களுக்கு அருமையாக புரியும். இது ஒரு வரம், இது ஸ்கில் அல்ல, இது ஒரு வரம். புரிகிறதா? போதிக்கிற வரம். உங்களில் சில பேர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இப்படி உங்களுக்கு அருமையாய் போதிக்க முடியும். எப்படி? இந்த ஒரு சின்ன ஒரு குழு, ஒரு 4-5 பேரை வைத்தால் நீங்கள் அழகாக போதிப்பீர்கள். ஒரு சின்ன வீட்டு கூட்டத்திலே அழகாக போதிப்பீர்கள். சின்ன பிள்ளைகளுக்கு அழகாக போதிப்பீர்கள். ஆனால் உங்களை மேடையிலே கொண்டு வந்து விட்டாலோ முழங்கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். ஐயோ! அப்போ யோசிப்பார்கள், நீங்கள் இவ்வளவு அழகாக கீழே போதிக்கிறீர்கள், ஏன் மேலே இருந்து போதிக்க முடியாது? ஆஹா, இது அந்த வரம் அல்ல, பிரசங்க வரம் அல்ல. இது சின்ன அளவிலே போதிக்கின்ற வரம். இப்படிப்பட்டவர்களைத்தான் ஓய்வு நாள் பாடசாலையிலே ஆசிரியர்களாக போட வேண்டும். வீட்டு கூட்டங்களிலே படித்துக் கொடுக்க போட வேண்டும். தொலைபேசியிலே யாருக்காவது ஏதாவது படித்துக் கொடுக்க இவர்களை போட வேண்டும். புரிகிறதா? சரி, அடுத்த வார்த்தை வாசிங்க. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். நீங்க இந்த புத்தி சொல்லுகிறது என்று தமிழிலே அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மூல மொழியிலே அப்படி அல்ல. மூல மொழியிலே என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா? என்கரேஜ் பண்றது. என்கரேஜ் பண்றதை நாங்க எப்படி சொல்லுவோம் தமிழ்ல? உற்சாகப்படுத்துறது. அந்த உற்சாகப்படுத்துறது சில நேரம் மனம் தட்டி கொடுப்பது. இப்போ சில 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 பேர், இது சபையிலே தேவை. இப்போ சபைக்கு அநேகர், ஒரு சிலர் அல்ல, அநேகர் வரும் பொழுது மனபாரங்களோடு வருகிறார்கள், வேதனைகளோடு வருகிறார்கள். வருகிறவர்கள் தங்களுடைய பாரங்களை சொல்லவும் மாட்டார்கள், வேதனைகளை அறிக்கையிடவும் மாட்டார்கள். அவர்கள் உள்ளே வைத்து புழுங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் அந்த தைரியத்தோடு வரும் பொழுது அவர்களை தட்டி எழுப்புவதற்கென சிலரை ஆண்டவர் சபையிலே வைத்திருக்கிறார். இன்றைக்கு சபையிலே இருக்கிற பிரச்சனை என்றால், இப்படி வருகிறவர்கள் பிரசங்கத்தின் மூலம் தட்டி எழுப்பப்படட்டும், பாஸ்டர் மூலம், தலைவர்கள் மூலம் தட்டி எழுப்பப்படட்டும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, சில பேருக்கு அந்த வரம் இருக்கிறது. சில பேர் இந்த இடத்துல இருக்கிறீர்கள், நீங்கள் சிலரோடு போய் நீங்களாக பேசுவீர்கள். உங்களுக்கு தோன்றும் இவரோடு போய் பேச வேண்டும் என்று. அவர் புதியவராக இருக்க தேவையில்லை, தோன்றும். நீங்கள் சிரித்துக்கொண்டு அவரோடு போய் நீங்கள் பேசும் பொழுது, நல்ல கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கிறதா என்று பாருங்கள். உங்களுக்கு திடீரென தோன்றும் இவரோடு போய் பேச வேண்டும் என்று. பேசும் பொழுது அவர் அவருடைய பிரச்சனை சொல்லவே தேவையில்லை, சும்மாவே நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் அவருக்கு தைரியமான சில விஷயங்களை நீங்கள் சொல்லுவீர்கள். சும்மாவே உங்களுக்கு தெரியாது ஏன் சொல்லுகிறீர்கள் என்று. ஆனால் அந்த நபர் உங்களுக்கும் தெரியாமல் நீங்கள் பேசுவதன் மூலம் அவருடைய மூட் மாறும். அவருடைய அந்த வேதனை, அந்த சோகம், அதை உங்களுக்கு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நிலைமை மாறி கொஞ்சம் அவருக்குள்ளே அந்த சந்தோஷ நிலை வரும். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது?
ரெண்டு பக்கத்துல இந்த அனுபவம் இருக்கா? இன்னொரு பக்கத்திலே நீங்கள் தான் அந்த வேதனையோடு வந்தவர் என்று வையுங்கள். நீங்கள் வேதனையோடு இருக்கும் பொழுது சில பேர் உங்களோடு பேச வந்தாலே எரிச்சலா இருக்கும். சில நேரம் சபைக்கு போகும்போது இந்த வேதனை இருக்கிறபடி நாள் யோசனை வரும், ஐயோ போனா அங்க அந்த சனியன் தானே முதலே வந்து எங்களோட பேசும் என்ற ஒரு உணர்வும் இருக்கும். ஆனால் அது இல்லாமல் சில நேரம் நீங்கள் வரும் பொழுது திடீரென யாராவது ஒருவர் உங்களுக்கு தெரிந்தவர் தான் காரணம் இல்லாமல் அவராக வந்து பேசுவார். ஒன்றுமே உங்களுக்கு அவர் விசேஷமாய் சொல்லி இருக்க மாட்டார். ஆனால் அவர் உங்களோட பேசிவிட்டு போகும்போது இனம் புரியாத ஒரு ஒரு ஆறுதல். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? எத்தனை பேருக்கு இருக்கிறதா? ஆவியின் வரம் ஐயா, ஆவியின் வரம். இப்ப விளங்கிக்கிறீங்க. இந்த முதல் இப்போ இல்ல, முதல் கையை தூக்கினவர்கள் இந்த ஆவியின் வரம் உங்களுக்கு இருக்கிறபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு தோன்றினால் இவர்களோடு போய் பேச வேண்டும் என்று போய் பேசுங்கள். ஏனென்றால் அது ஆவியின் வரம். உங்கள் மூலம் ஆண்டவர் அநேகரை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, சில பேர் நான் நினைக்கிறேன் இவ்வளவும் கையை தூக்கினவங்களும் இருக்கிறீங்க. ஏகப்பட்ட வரங்களை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். இது தெரியாம தான் சும்மா உட்காந்துக்கிட்டு எங்கேயோ 9 இருக்கான், அதுல ஒண்ணு கூட இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். வாசிங்க அடுத்தது. பகிர்ந்து கொடுக்கிறவன். பகிர்ந்து கொடுக்கிறது. இந்த பகிர்ந்து கொடுக்கிறது காணிக்கை கொடுப்பதும் அல்ல, தசமபாகம் கொடுப்பதும் அல்ல. சில பேருக்கு இந்த வரம் இருக்கிறபடினால் அவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கவே முடியாது. கொடுக்காம இருக்கவே முடியாது. அவங்களுக்கு கொடுக்காம இருந்தா அவங்களுக்கு ஏதோ வியாதி மாதிரி. எதையாவது யாருக்காவது கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். அது ஒரு பேனையா இருக்கலாம், பென்சிலா இருக்கலாம், உடுப்பா இருக்கலாம், சாப்பாடா இருக்கலாம், ஏதாவது. இப்படிப்பட்டவர்களோடு தான் ஐயா டவுனுக்கு போகணும். எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கிறிஸ்தவ உலகம் என்ன தவறு பண்ணுகிறது என்றால், இந்த வரங்களை திறமைகளாய் வெளியே வைத்துக் கொண்டிருப்பவன் உண்டு. அதுதான் இது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, உலகத்துல ட்ரம்ஸ் வாசிக்கிறவன் இல்லையா? உலகத்துல ஆர்கன் வாசிக்கிறவன் இல்லையா? உலகத்துல ஆர்கன் வாசிக்கிறவன் இருக்கிறானே. நினைக்கிறேன் இந்த பாப்பாவை விட ரொம்ப அழகா ஆர்கன் வாசிக்கிறவன் எல்லாம் இருக்கிறான். அப்போ அவன் திறமைசாலியாய் வாசிக்கிறது போலவா இந்த மகள் திறமைசாலியாய் ஆர்கன் வாசிக்கிறார்? கிடையவே கிடையாது. அவன் அங்கு செய்வது கலை, இவர் இங்கே செய்வது ஊழியம் தானே. இவர் இங்கே செய்வது மக்கள் பாராட்ட அல்ல, அவன் மக்கள் பாராட்ட, மக்களிடம் பணம் வாங்க. இவர் மக்கள் பாராட்டுக்காக அல்ல, ஆண்டவரை துதிக்க. இது ஊழியம். அப்போ செயல்பாடு ஒன்றாகவே இருந்தாலும் இது ஊழியம். அதுபோல இன்றைக்கு உலகத்திலே கொடுப்பவர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களோடு இங்கே வரத்தில் கிரையை செய்கின்ற கொடுக்கிறவர்களை ஒப்பிடக்கூடாது. இங்கே வரம், அங்கே இரக்கம், கருணை, எது வேண்டுமானாலும் இருந்து விட்டு போட்டும். உங்கள் மத்தியில் சில பேர் இருக்கிறீர்கள், கவனிங்கள், இந்த வரத்தை உடையவர்கள் இருக்கிறபடினால் கொடுப்பதில்லை. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அதற்காக கொடுக்கிறது இல்லை. கொடுக்காமல் இருக்கவே இல்லாது. இவர்களுக்கு தனியாக சாப்பிடவே முடியாது, யாருக்காவது கொடுத்தே ஆகணும். அந்த ஆள் வேணானாலும் பரவாயில்ல, எவனுக்காவது எவனுக்காவது கொடுத்தே ஆகணும். ஒரு பொருளை பார்த்தால் தனக்காக வாங்குவதை விட இது அவருக்கு தேவையே, இது இவருக்கு தேவைப்படுமே என்ற யோசனை வரும். இது ஒரு பயங்கர ஆசீர்வாதமான வரம் தெரியுமா? இந்த மாதிரியான வரங்கள் உடையவர்கள் மூலம் தான் சபைக்குள்ளே அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எத்தனை பேருக்கு இந்த வரம் இருக்கு? நல்லா பாத்துக்கிறேன் இவங்களை. வாவ், என்ன இந்த ஆஸ்லோவை சுத்தி காட்ட கொண்டு போங்களே, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட்டிட்டு போங்களே. இல்ல, விளங்குதா? இப்போ இந்த வரத்தை ஒரு கணவன் உடையவராக இருக்கிறார், மனைவிக்கு இந்த வரம் இல்லை என்று வையுங்கள், குடும்ப பிரச்சனை. ஏன்னா மனைவி பார்ப்பாள், நமக்கு தேவை, நீ கொடு கொடு என்று கொடுத்து கொண்டிருந்தால் சிலர் மனைவியோட சாரியை தூக்கி யாருக்காவது கொடுத்துருவார். இங்க குடும்ப சண்டை. அப்போ ஆனால் இது வரம், இது உண்மையாக ஆவியின் வரம். ஓகேயா? பகிர்ந்து கொடுக்கிறவன். சரி, அடுத்தது.
முதலாளியானவன் ஜாக்கிரதையாயிருக்க கடவன். இந்த இடத்துல முதலாளி, இப்போ முதலாளி தமிழ் சொல்றத பார்க்கவும் எனக்கு சிரிப்பா இருக்குது. இந்த இடத்துல எனக்கு முதலாளின்னு சொல்லும்போது என்ன தெரியுமா ஞாபகம் வருது? நம்ம ஊர்ல கல்லாப்பட்டில் ஷர்ட் இல்லாம ஒருத்தர் சாரத்தோட அவருக்கு சில போத்தல் குப்பிகளுக்கு பின்னால் உட்காந்துருப்பாரு, வெத்தலை சாப்பிட்டுக்கிட்டு வாயும் வயிறுமா. அந்த முதலாளி சொல்ற சொற்களை பாருங்க, தமிழாக்கள் போடுற சொல் முதலாளியானவன். நமக்கு அப்படித்தான் ஞாபகம் வருது. உண்மையாக மூல மொழியிலே முதலாளி அல்ல, சின்ன சின்ன விடயங்களில் தலைமைத்துவம் எடுப்பவர்கள். சொல்றேங்க கவனிங்க. இப்போ சபையாக ஒரு சின்ன பிரயாணம் போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். பாதையை கடக்க வேண்டியிருக்கிறது. பாஸ்டர் சொல்லாமலேயே ஒருவர் பாய்ந்து கொண்டு முன்னால போய் வாகனத்தை நிப்பாட்டிட்டு இப்படி இப்படி சொல்லுவார். கவனிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஆளுகளை? இப்போ ஏதாவது ஒன்றை செய்ய போகும்போது அவர் தலைவர் மாதிரி இவர் பாஞ்சுக்கிட்டு இவர் தான் மற்றவங்க கிட்ட நீ இதை செய், நீ இதை செய் அப்படின்னு சொல்லுவார். யாரும் அவருக்கு அந்த வேலையை செய்ய சொல்லியிருக்க மாட்டார்கள். இவர் தானாக அந்த தலைமைத்துவத்தை அவர் எடுத்து செய்வார். சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் அல்ல. இது ஒரு அருமையான வரம். இந்த வரத்தை தான் இங்கே தமிழிலே முதலாளி என்று சொல்லியிருக்கிறார்கள். தானாக அந்த தலைமைத்துவத்தை எடுக்கிற ஒரு வரம். சின்ன சின்ன விஷயங்கள். இந்த வரம் எத்தனை பேருக்கு இருக்கு? யாருக்குமே இல்லை. அங்க ஒருத்தருக்கு இருக்கு. இந்த வரம் ஒரு ஆளுக்கு இருந்துச்சோ நமக்கெல்லாம் எதிரி அந்த ஆள் தான். ஏன்னா நம்ம என்ன தெரியும் நினைப்போம், இவன் ஏன் எல்லாத்துக்கும் பாஞ்சிக்கிட்டு நிற்கிறான். பேதுருவுக்கு இந்த வரம் இருந்தது. ஆகவே எதுக்கு எடுத்தாலும் பாஞ்சிக்கிட்டு நிற்பான். திட்டு வாங்குறதுக்கும் அவன் தான். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு வரம். சரியான விதத்தில் இந்த வரங்களை பயன்படுத்தினால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, அடுத்தது கடைசி. இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோட செய்ய கடவன். பாருங்கள், சபையிலே சில பேரை ஆண்டவர் வைத்திருக்கிறார், மற்றவர்களுடைய வேதனையில் வேதனைப்படுகிற தன்மை. உண்மையாக சொல்கிறேன், இது ரொம்ப ஆசீர்வாதமான வரம். இப்போ தமிழிலே சொல்வார்கள், தலைவலியும் காய்ச்சலும் அவனுக்கு வந்தால் தான் தெரியும். இன்றைக்கு சில பேருக்கு இருக்கிற வேதனை, சில பேருக்கு இருக்கிற வியாதி, சில பேருக்கு இருக்கிற பிரச்சனைகள் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பொய்க்கு சொல்வார்கள், புரிந்து கொள்கிறோம். நானும் முன்பு அதெல்லாம் செய்வேன், அப்புறம் தான் நானும் மாறினேன். சில சகோதரிகள் வந்து சொல்லும், பாஸ்டர் என் புருஷன் என்னைய ரொம்ப கேவலமாக நடத்துகிறார், அவங்க அம்மாவும் சேர்ந்து என்னைய பயங்கரமா திட்டுறா பாஸ்டர், எனக்கு தற்கொலை பண்ணலாமான் இருக்கு பாஸ்டர், என்ன செய்யறதுன்னு தெரியல பாஸ்டர். நான் என்ன தெரியுமா முந்தி சொல்லுவேன், எனக்கு உங்க பிரச்சனை புரியுதுப்பா சிஸ்டர், அது கேட்கும். அப்புறம் தான் நானே யோசிச்சேன்னா, எவ்வளவு பெரிய பொய்க்காரன், அவருடைய பிரச்சனை எனக்கு எப்படி புரியும்? அவர் ஒரு பெண், நான் ஒரு ஆண். அவருக்கு கணவனுடைய தொல்லை, மாமியார் பிரச்சனை, தற்கொலை பண்ண வேண்டும் போல அவருக்கு உணர்வு. நான் சொல்றேன், எனக்கு தெரியுது உங்க பிரச்சனை. போய் இன்றைக்கு அநேகர் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை கேட்கும் பொழுது புரிகிறது, தெரிகிறது என்கிறோம், போய். சில பேரை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அவர்கள் மற்றவர்களுடைய வேதனை இவர்களை வலிக்க வைக்கும், மற்றவர்களுடைய கண்ணீர் இவர்களை அழ வைக்கும். ஆகவே இவர்கள் என்ன செய்வார்கள், எப்படியாவது அவர்களுடைய கண்ணீரை துடைக்க, அவர்களுக்கு ஒத்தாசை புரிய இவர்கள் முயற்சிப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் மூலம் சபையிலே ஆறுதலின் ஊழியம் செயல்படுத்தப்படுகிறது. எத்தனை பேருக்கு இந்த வரம் இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த வரம் சபையில இருக்க வேண்டும். நம்ம அனைவருக்கும் இந்த வரம் உடையவர்கள் தேவை. இப்ப பாருங்க அன்பானவர்களே, இந்த 7 வரங்களும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் வேண்டும் ஆண்டவர் சொல்லிட்டார் அல்லவா? எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த 7மே உங்களுக்கு இருக்கணும்? ரொம்ப குறைவுன்னு தான் நினைக்கிறேன். 6 5 4 3 2 1. சரி, இந்த 7 வரங்களில் ஒன்றுமே இல்லை என்று யாராவது சொல்லுகிறீர்களா? உங்களை பாவ மன்னிப்பு ஜெபத்துக்குள்ளே கொண்டு வந்து உங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறேன் நான். அப்போ இந்த 7 வரங்களில்
ஒன்று கூட இல்லாதவர் இங்கே இல்லை என்றால் இப்பொழுதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆவியின் வரங்கள் உங்களிடத்திலே இருக்கின்றன. Praise the Lord. இல்லையா? அப்ப இனி என்ன செய்ய வேண்டும்? இன்று வரை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இனி என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, இவ்வளவு காலம் இந்த குணாதிசயமாக இது இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தேன். இப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது ஆண்டவரே, இது ஆவியின் வரம் என்று. ஆவியின் வரங்களை தந்ததுக்காய் நன்றி. அதை ஒழுங்காக பயன்படுத்த கிருபையை தாரும். அவ்வளவுதான். இப்ப இனி நீங்க மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுவீங்க? சில பேர் நினைக்கிறாங்கன்னா, முந்தையே பொறாமப்படலை, ஆண்டவர் நல்லவர் அல்லவா, ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறார். சரி, அடுத்த செட்டுக்கு போவோம். அடுத்த செட் தான் அந்த 9 வரங்கள். அந்த உலகமே சொல்லிக் கொண்டு திரிகிறதே 9 வரங்கள் 9 வரங்கள், அந்த 9 வரங்கள். ஆனால் இந்த 9 வரங்கள் யாருக்கு? சபையில் முதிர்ந்த விசுவாசிகளுக்கு. இவர்கள் பல வருஷங்கள் கிறிஸ்தவர்களாக சபையில இருந்து நிறைய வார்த்தை இவர்களுக்கு தெரியும். இவர்கள் நல்ல முதிர்ச்சி அடைந்த மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அளவிலே இருக்கிற விசுவாசிகள். ஓகேயா? சரி, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. எப்படியெனில் அதுக்கு முதல் வசனத்துல இருந்தே போவோம், அப்பதான் கொஞ்சம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவனவனுடைய பிரயோஜனம். வாசிங்களே. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும். ஓகே, சரி, மூணாவது சொல்லுங்களே. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இந்த 9 வரங்களையும் இன்றைக்கு அநேகர் தவறாக புரிந்து கொண்டு செயல்படுகிறார்கள். இவை மட்டும் தான் வரங்கள் என்று நினைப்பதுதான் முதலாவது தவறு. இப்போ அந்த தவறை திருத்தி விட்டேன். ஆனால் இந்த வரங்களை கூட அநேகர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் உள்ள இந்த முதல் 2 வரங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். வேர்ட் ஆஃப் விஸ்டம், வேர்ட் ஆஃப் நாலேஜ். இந்த 2 ஆவியின் வரங்களும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இது புதிய விசுவாசிகளுக்கு அல்ல, இது முதிர்ந்த விசுவாசிகளுக்கு. இப்போ ஞானம் என்பது என்ன? ஞானம் வேறு, அறிவு வேறு. ஞானம் என்பது பரத்திலிருந்து வருவது, அதை ஒருவன் சம்பாதிக்க முடியாது. அறிவு என்பது புத்தகம் படித்து விஷயங்களை ஆராய்ந்து ஒருவனால் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒன்று. இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் என்றால் என்ன தெரியுமா? இப்போ அதை இந்த கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த சொல்லை பார்த்தால், இப்போ ஒரு துணி இப்படி ஒரு துணியால், இப்போ என்னுடைய போன் உங்களுக்கு தெரியுதா? என்னுடைய போன் இருக்குது, தெரியுதானே? இப்போ துணியால் அப்படி இருக்கிறதா. ஞானத்தை போதிக்கும் வசனம் என்பது இந்த திரையை கொஞ்சம் நீக்கி அந்த திரைக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்று காட்டுவது. அன்வெயிலிங் சம்திங். ஒரு திரையை அப்படி கொஞ்சம் அகற்றி உள்ளே என்ன இருக்கிறது என்று காட்டுவது. ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த முதிர்ந்த விசுவாசிகளுக்கு சிலரை காட்டுவார். வெளியாலே தெரியாத சில விஷயங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறதை காட்டுவார். அது நல்லதா இருக்கலாம், நல்லதல்லாததா இருக்கலாம். நல்ல ஒன்றை பாராட்டுவதற்கு ஆண்டவர் அப்படி செய்யலாம். இப்போ உதாரணமாக அங்க உட்கார்ந்துருக்காரு நம்ம பிரதர். ஐயா, உங்களோட பேரை சொல்லுங்க பிரதர். பிரசாந்த். பிரசாந்தா. இப்போ ஆண்டவர் எனக்கு பிரதர் பிரசாந்தை பற்றி ஒரு நல்ல விஷயத்தை காட்டுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது அவர் உள்ளத்திலே ஒரு நல்ல காரியத்தை செய்ய யோசித்துக் கொண்டிருக்கிறார். அதை யாரிடமும் அவர் சொல்லவில்லை. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறாராம், பிரதர் பிரசாந்த், நீங்கள் இன்றைக்கு செய்ய தீர்மானிக்கும் காரியம் நல்லது, பயப்படாமல் செய்யுங்கள். இப்ப விளங்குதா? சில நேரம் தீய காரியங்களை ஆண்டவர் இப்படி வெளிப்படுத்துவார். சகோதரி, நீ உன் உயிரை மாய்த்துக் கொள்ள நினைத்துக் கொண்டிருக்கிறாய், நீ தற்கொலை செய்ய தீர்மானிக்கிறாய்.
கர்த்தர் சொல்லுகிறார், தற்கொலை செய்யாதே, உன்னை அவர் நேசிக்கிறார். இதுதான் இதெல்லாம் என்னது? ஞானத்தை காட்டும். தமிழ்ல ஞானத்தை போதிக்கும் என்று இருக்கிறது. ஞானத்தை போதிக்க முடியாது, ஞானம் தானாக வருவது. வேர்ட் ஆஃப் விஸ்டம் என்று ஆங்கிலத்தில் அருமையாக போட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த கிரேக்க மொழிக்கு ஏற்ற விதத்தில். ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம், பிரதர் பிரசாந்த் எதையோ செய்ய போகிறார், அது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை சொல்லாதபடினால் ஆவியானவர் அந்த திரையை நீக்கி உள்ளே அதை காட்டுகிறார். புரியுதா? இங்கே இவர் தற்கொலை பண்ண போவது தெரியாது, ஆனால் ஆவியானவர் அதை காட்டுகிறார். இதுதான் இந்த கமலா விமலான்னு கூப்பிடுறாங்களே, அது ரஞ்சன் கர்த்தருனை அழைக்கிறார். இதுதான் ஞானத்தை போதிக்கும் வசனம். புரியுதா? இது தீர்க்க தரிசனம் அல்ல. நம்ம ஆளுக்கு இதுதான் தீர்க்க தரிசனம். அதுதான் குழப்பம். அப்போ தெரியாத ஒன்றை ஆவியானவர் தெரியப்படுத்துவது ஞானத்தை போதிக்கும் வசனம். ஓகே, இது விளங்குதா உங்களுக்கு? இப்ப அப்போ இந்த வரத்தை உடையவர்களுக்கு ஆவியானவர் காட்டுவார், இன்ன ஆளுக்கு தலைவலி இருக்கிறது, இன்ன ஆளுக்கு புற்றுநோய் இருக்கிறது, இன்ன ஆளுக்கு கிட்னியிலே பிரச்சனை இருக்கிறது, இந்த ஆளுக்கு குடும்பத்திலே சச்சரவு இருக்கிறது, இந்த ஆளுக்கு ஒரு தொழில் தேவைப்படுகிறது. புரியுதா? இதுதான் ஞானத்தை போதிக்கும் வசனம், வேர்ட் ஆஃப் விஸ்டம். இப்போ அறிவை போதிக்கும் வசனம் என்று, அறிவை உணர்த்தும் வசனம் என்று இருக்கிறது அல்லவா, அது என்ன தெரியுமா? ஞானத்தை போதிக்கும் வசனத்தை பிரயோகப்படுத்துவது எப்படி என்று இருக்கிற வரம். இப்போ எனக்கு ஆண்டவர் ஞானத்தை போதிக்கும் வசனத்தை கொடுத்து எனக்கு தெரிகிறதாம், சகோதரர் பிரசாத் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை மாலையிலே செய்ய போகிறார் என்று. அந்த வரம் மாத்திரம் இருந்தால் போதாது. ஏனென்றால் அந்த வரத்தை பயன்படுத்துகின்ற முறைக்கான ஒரு வரமும் எனக்கு தேவை. அதுதான் அறிவை உணர்த்தும் வசனம், அறிவோடு செயல்பட வைக்கும் வரம். இப்போ நான் முன்பு நடத்தின ஒரு சபைக்கு ஒரு அருமையான இந்த வரம், இந்த ஞானத்தை போதிக்கும் வரத்தை உடைய ஒரு ஊழியக்காரரை வர சொல்லிவிட்டேன். அவர் இலங்கையில் ரொம்ப ஃபேமஸ். அருமையாய் பிரசங்கித்தார். பிரசங்கித்த பிறகு அருமையாய் ஜனங்களுக்கு ஜெபிக்கிறார், பிசாசுகள் ஓடுகின்றன. ஒரு சகோதரன் வந்தார். அந்த சகோதரனை பார்த்தவுடன் ஆவியானவர் இவருக்கு அந்த வரத்தை செயல்பட வைத்து இவருக்கு தெரிந்து விட்டது, இவர் விபச்சாரிகளிடத்திலே அடிக்கடி போய் வருகிறவர் என்று. அந்த மனுஷன் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியானவர் அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை கொடுத்தார். ஆனால் இந்த ஆள் என்ன செய்திருக்க, இந்த ஊழியக்காரன் என்ன செய்திருக்க வேண்டும்? தெரிந்ததா? அறிவை உணர்த்தும் வசனம் இல்லாவிட்டால் பேசாமல் பாஸ்டர் என்னிடத்துல சொல்லியிருக்க வேண்டும். பாஸ்டர் அந்த ஆள் அவர் கொஞ்சம் பிழையான இடங்களுக்கு போறதாக ஆவியானவர் காட்டுகிறார் என்று எனக்கு சொல்லியிருந்தால் என்னுடைய விசுவாசியை நான் நடத்தியிருப்பேன். இவருக்கு அந்த அறிவை உணர்த்தும் வசனம் இல்லாதபடியினால், தம்பி நீ விபச்சாரிகிட்ட போறதானே, ஆவியானவர் காட்டுறார், இன்னைக்கு நீ குத்தப்பட்ட தானே மனசுல, பாஸ்டர் மனம் திரும்புறியா? ஓகே பாஸ்டர். ஜெபம் பண்ணி அவனை விடுதலை பண்ணியாச்சு. பாஸ்டர் போயிட்டா. ஈந்தாள் வீட்டுக்கு போனா பொண்டாட்டி சொல்லிடுச்சு, இனிமே நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா பொண்டாட்டிக்கு இன்னைக்கு தான் தெரியும் இவன் இங்கெல்லாம் போயிட்டு வரான். குடும்பம் பிரிந்தது. இன்று வரை பிரிந்தது. இது நடந்தது 93ஆம் ஆண்டு நடந்தது. அப்போ இது இவருக்கு உண்மை. இப்ப இவருக்கு போய் சொல்லும் போது, பாஸ்டர் நீங்க செஞ்சதுனால குடும்பம் பிரிஞ்சிச்சு, அது பிசாசு. ஏன் பிசாசுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறீங்க? ஏன் இதுக்குள்ள பிசாசை கொண்டு வரீங்க? அந்த குடும்பம் பிரிந்தது உன்னால். நான் வரத்துல தானே, வரம் தான். ஆனால் வரத்தை பிரயோகிக்க தெரியாமல் செய்து விட்டாய். இப்போ நான் பாஸ்டரா இருக்கும் சபையிலே ஒரு 4 பேருக்கு இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் உண்டு. அவங்க 4 பேருமே சிஸ்டர்மார். அந்த 4 பேரும் சும்மா எப்படி ஆவியானவர் அவர்களுக்கு திரை நீக்கம் செய்து காண்பிப்பார் என்றால் அப்படி சொல்லுவார்கள். பயங்கரமான மினிஸ்ட்ரி. ஆனால் நான் அவர்களுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறேன்? உங்களுக்கு ஆவியானவர் யாரை குறித்தாவது எதையாவது காட்டினால் முதலாவது என்னிடத்துல வந்து பேசுங்கள். நான் தீர்மானிக்கிறேன், இதை நீங்கள் சொல்ல வேண்டுமா அல்லது சபையிலே சொல்ல வேண்டுமா
அல்லது தனிப்பட்ட ரீதியாக யாருக்கும் தெரியாமல் போய் அவரோடு பேச வேண்டுமா? புரியுதா? ஆகவே இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் உடையவர்கள் சில நேரம் இந்த அறிவை உணர்த்தும் வசனம் இல்லாதபடியினால் அவர்கள் குழப்பிக் கொள்ளுகிறார்கள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். இப்ப எத்தனை பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க இங்க? நீங்க பாஸ்டர் லக்கி இருக்கிறீங்க, பாஸ்டர் இருக்கிறீங்க, பாஸ்டர் நீங்க. இப்போ பாஸ்டர் உங்க சர்ச்சுக்கு நான் வர்றேன், உங்களுடைய ஒரு விசுவாசி, உண்மையாகவே அந்த விசுவாசியை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், உண்மையாகவே அழைக்கிறார். அது உண்மையாகவே ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? உண்மையாகவே ஆண்டவர் இந்த நபரை முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று ஆவியானவர் காட்டிவிட்டார். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதை அந்த நபருக்கு சொல்லவே கூடாது. நான் பாஸ்டரிடம் போய் சொல்ல வேண்டும். அவருக்கு தெரியும் எப்போ சொல்லுவது, எப்படி நடத்துவது என்று. ஏனென்றால் ஆண்டவர் திரை நீக்கம் செய்து காட்டினாலும் அது ரொம்ப எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒன்றாக இருக்கலாம். அதை விட்டு இப்படி வருகிறவர்கள் நேரடியாக இந்த நபருக்கு சொன்னவுடன் அந்த நபர் நாளைக்கே முழு நேர ஊழியத்துக்குள் கால் வைக்க விரும்புகிறார். அப்ப இவர் சொல்லும் போது கொஞ்ச காலம் இருங்க பிரதர், அவரால் இருக்க முடியல, அவர் பிரிஞ்சுக்கிட்டு 4 பேரை கூட்டிகிட்டு அங்க போயிடுவார். அப்ப உண்மையான ஒரு ஆவியின் வரத்தை பயன்படுத்தியே சபைகள் உடைய முடியும். இதற்கு பிசாசு காரணம் அல்ல, அறிவு கட்டத்தனம் தான் காரணம். அதனால் தான் அறிவை உணர்த்தும் வசனம் இருக்கிறவன் ஞானத்தை போதிக்கும் வசனத்தை பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அந்த ஞானத்தை போதிக்கும் வசனத்தின் மூலம் ஏதாவது தெரியப்படும் பொழுது அவன் சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடம் ரகசியமாக சொல்லிவிட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். புரியுதா? அப்போ இது ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். அடுத்தது, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். இந்த விசுவாசம் ஆவியின் வரம் என்கின்ற விசுவாசம். நம் எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறது, அது வேறு. ஆனால் ஒரு சிலருக்கு இந்த வரம் விசுவாசமாக விசுவாசம் வரமாக வருகிறது. ஏதாவது ஒரு பெரிய காரியம் செய்ய, ஒரு கட்டடம், ஒரு பெரிய குருசேட் ஏதாவது நடத்துவது என்றால் சிலருக்கு அந்த விசுவாசம் பயங்கரமாக இருந்து அவர்கள் செயல்படுவார்கள். சில ஊழியர்களுக்கு இந்த விசுவாசத்தின் வரம் இருக்கிறது. அவர்கள் விசுவாசத்திலே இறங்கி போய் காரியங்களை செய்யும் பொழுது காரியம் நடக்கும். ஆனால் அந்த விசுவாசம் இல்லாதவர்களுக்கு இது புரியாது, குருட்டு விசுவாசம் போல தெரியும். இது முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளுக்கு சிலருக்கு இந்த மாதிரியான விசுவாசத்தை ஆண்டவர் கொடுப்பார். இப்போ பெரிய பெரிய பயங்கரமான விஷயங்களுக்கு கூட இவர்கள் விசுவாசத்திலே இவர்கள் எடுத்து படிகளை வைத்து வெற்றி காணுவதை நான் கண்டிருக்கேன். இப்போ இதுல நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்க மாட்டேன், உங்களுக்கு இந்த வரம் இருக்கா, இந்த வரம் இருக்கான்ட்டு என்னால் தேவையில்லை. இந்த ஒரு வரம், இந்த 9 வரங்களில் ஒன்று கூட உங்களுக்கு இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ரோமர் 12ஆம் வரங்களில் அதிகாரத்தின் வரங்கள் உங்களுக்கு இருக்கிறபடினா. ஆனால் இந்த மாதிரி வரங்கள் இருந்தால் பிரைஸ் தி லார்ட், விசுவாசம். அடுத்தது, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும். இந்த குணமாக்கும் வரம் அவனுடைய பிரயோஜனத்துக்காக என்று சொல்லி வாசித்தோம் அல்லவா? இந்த வரம் சபைக்குள்ளே இருக்கவே வேண்டும். ஏனென்றால் சபையிலே உள்ளவர்களுக்கு வியாதிகள் உண்டு. இப்போ சபையிலே இருப்பவர்கள் சுவிசேஷகர்களிடத்திலே ஓட வேண்டியதில்லை சுகம் வாங்கிக் கொள்ள. அதுதானே நடக்கிறது. இப்போ சுகமாக்கும் வரம் கொண்ட ஊழியர்கள் வருகிறார்கள். இப்போ கடந்த வாரம் பிரான்சிலே சுகமாக்கும் கூட்டங்கள் நடந்தன. நடத்தியது யார்? திருமதி மார்கரெட் ராஜேந்திரம் அம்மையாரும் பாஸ்டர் கிறிஸ்டி ராஜேந்திரன் அவர்களுக்கு ஆண்டவர் சுகமாக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் வருவதற்கு முன்பதாக சுகமளிக்கும் கூட்டத்திலே பிரசங்கிக்க எனக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் பிரான்ஸ் வர முன்பதாக முதல் நாள் நான் சபைக்கு சொன்னேன், சபையே, முறைப்படி நீங்கள் அவர்கள் மூலம் சுகத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவர் அவர்களை கொண்டு வரவில்லை. ரட்சிக்கப்படாதவர்களை சுகப்படுத்தி அவர்களை தேவ ராஜ்யத்துக்குள் கொண்டு வருவதற்கு தான் இவர்களை கொண்டு வருகிறார்கள். நான் ஒரு கதையை சொன்னேன், உண்மையை நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன். 1996ஆம் ஆண்டு இலங்கைக்கு ரைன்ஹார்ட் பாங்கே வந்தார், தெரியுமல்லவா? அருமையான ஒரு ஊழியக்காரர், நல்ல மிரக்கிள்ஸ்.
அப்போ நானும் கண்டியிலிருந்து அதுக்கு போயிருந்தேன். நான் மைதானத்துக்கு உள்ளே போக விரும்பவில்லை, மைதானத்துக்கு வெளியே இருந்தேன். ஏன்? வெளியே இருந்து ஜெபத்தில் சப்போர்ட் பண்ணுவதற்கு. பெரிய மைதானம், ஹேவ்லாக் கிரவுண்ட்ஸ். மைதானத்துக்கு ஜனங்கள் வந்து குமிந்தார்கள், நிறைந்தார்கள். அவர் பிரசங்கம் செய்து முடித்த பிறகு நோய்களுக்காக ஜெபித்தார். ஜெபித்த பிறகு சாட்சிகளுக்காக அழைத்தார்கள். மேடையிலே போய் எனக்கு தலைவலி இருந்து சுகமானது, வயிற்று வலி சுகமானது என்றாலும் சொன்னவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் எல்லாம் மைதானத்துக்கு வெளியே திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ரைன்ஹார்ட் பாங்கே இலங்கைக்கு வந்ததே சுவிசேஷம் அறிவிக்க. அந்த சுவிசேஷத்தை கேட்க வேண்டிய ரட்சிக்கப்படாதவன் எல்லாம் வெளியே, ரட்சிக்கப்பட்டவன் பஸ் கணக்கில் இலங்கையின் எல்லா பக்கத்திலிருந்து வந்து மைதானத்தை மூடி சுவிசேஷத்தை கேட்டு சுகத்தை வாங்கி கொண்டு போகிறான். இதனால் எவ்வளவு பெரிய நஷ்டம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு. ஆண்டவராகிய இயேசு அற்புதங்கள் செய்யும் பொழுது, அவர் அற்புதம் செய்து முடியும் பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தான் சுகத்தை பெற்றுக் கொண்டு திரிகிறார்கள் இந்த சுவிசேஷகர்கள் மூலமாக. காரணம் என்ன? சபைக்குள்ளே சுகமாக்கும் வரம் குறையும். ஆனால் இங்கே பவுல் பேசும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? அவன் அவனுக்கு ஏற்றபடி சபையிலே முதிர்ந்த விசுவாசிகளுக்கு சிலருக்கு சுகமாக்கும் வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்கள் சபையிலே நோயாளிகளுக்காக ஜெபிக்கலாம். அந்த வரம் உங்களில் யாருக்காவது இருக்கிறதா என்று நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் பிரச்சனை இல்லை. இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் தான் சபையிலே நோயாளிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். பெரிய பெரிய சுவிசேஷங்களை கொண்டு வந்து சபையிலே உள்ள நோயாளிகளுக்காக ஜெபித்து அவர்களுடைய காலத்தை வீணாக்க கூடாது. சபையிலே சிலருக்கு ஆண்டவர் அந்த வரங்களை கொடுக்க முடியும். சுகமாக்கும் வரங்கள் சபைக்குள்ளே இருக்க முடியும். அப்படி இல்லாவிட்டால் அது பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்ப விளங்குதா உங்களுக்கு? இந்த சுகமாக்கும் வரம் சுவிசேஷ ஊழியத்துக்காக அல்ல, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது சபையிலே. அடுத்து வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். சபைக்குள்ளே சபைக்குள்ளே அற்புதங்கள் இருக்க வேண்டும். என்ன அற்புதங்கள்? அற்புதமான முறையில் சில குடும்ப அங்கத்தவர்கள் மனம் மாற வேண்டும் இல்லையா? சபையில் இருக்கிற சில பேர் விசா இல்லாதவர்களுக்கு அற்புதமான முறையிலே விசா கிடைக்க வேண்டும். சபைக்குள்ளே அற்புதங்கள் வேண்டுமா இல்லையா? இது சுவிசேஷ ஊழியத்துக்காக அல்ல, இது சபைக்காக. சபைக்குள்ளே அற்புதங்கள் வேண்டும். ஆகவே சபைக்குள்ளே அற்புதம் செய்யக்கூடிய வரங்களை கர்த்தர் சிலருக்கு கொடுக்கிறார். சுகம் மாத்திரமல்ல, வேறு அற்புதங்கள், பொருளாதார அற்புதங்கள் வேண்டும், சமாதானம் வேண்டும், குடும்பங்கள் அற்புதமாக இணைய வேண்டும். இது சுவிசேஷ ஊழியத்துக்காக அல்ல, சபையின் பக்தி விருத்திக்காக. அடுத்தது வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். என்ற தெய்வமே தான் வந்துருச்சு தீர்க்க தரிசனம். அப்ப ஏற்கனவே ஞானத்தை போதிக்கும் வசனத்தில் இருந்து சொல்லிவிட்டேன். அநேகர் தீர்க்க தரிசனம் என்று நினைத்துக் கொண்டிருப்பது அந்த ஞானத்தை போதிக்கும் வசனத்தை என்று. அப்ப இங்கே தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? இது தேவனுடைய வார்த்தை. சபையிலே சில முதிர்ந்த விசுவாசிகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கின்ற சொல்லுகின்ற வரம் இருக்கிறது. புரியுதா? ஏனென்றால் பழைய ஏற்பாட்டை யூதர்கள் 2 பிரிவுகளாக பிரித்து வைத்திருந்தார்கள். ஒன்று சோரா, முதல் 5 புத்தகங்கள். அடுத்த 34 புத்தகங்களும் நெபீம். நெபீம் என்றால் தீர்க்கதரிசிகள். அப்போ தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டது வேதம். அப்போ தீர்க்க தரிசனத்தை உரைத்தல் என்று இங்கே சொல்லப்படுவது வேதத்தை கற்றுக் கொடுப்பது. சில பேருக்கு வேதத்தின் வசனங்களை சொல்லுவதும் வேதத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் சபையிலே முதிர்ந்த சிலருக்கு வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சில மறைபொருள்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். வசனத்தை அருமையாக காட்டுகின்ற அந்த வரம் சிலருக்கு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இங்கே அந்த வரம் உடையவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தையை அப்படியே அதான் ஒருத்தர் தானா இந்த தெய்வமே. ஆகவே இந்த தீர்க்க தரிசன வரம் வந்து தேவனுடைய வார்த்தை. இவர்கள் வார்த்தையிலேயே கூடுதலாக காலத்தை செலவழிப்பார்கள். பார்த்திருக்கீங்களா?
வசனம் வாசிக்க இவங்களுக்கு மற்றவங்களுக்கு புரியாததெல்லாம் இவங்களுக்கு புரியும். இலகுவில் மற்றவர்களுக்கு புரியாததெல்லாம் இவர்களுக்கு புரியும். அடுத்தது, வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். இது அநேகமாக எல்லா பாஸ்டர்மாருக்கும் கட்டாயம் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வரம் தான். ஒருவேளை பாஸ்டர்மார் உங்களுக்கு இந்த வரம் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் தவறு. இது கட்டாயம் சபை தலைவர்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் ஆண்டவர். ஏன் தெரியுமா? 3 விதமான ஆவிகள் கிரியை செய்கின்றன சபையிலே. பரிசுத்த ஆவியானவர், அசுத்த ஆவிகள், மனிதனுடைய ஆவி. சில நேரம் சில பேர் பிசாச ஆட்டம் ஆடும்போது நான் கவனித்திருக்கிறேன், அங்க பேயும் இல்லை பிசாசு இல்லை, சும்மா இது மைண்டில் ஆடுது. சில நேரம் அசுத்த ஆவிகள் சில பேருக்குள்ளே புகுந்து அவர்களை ஆடவும் வைக்கும். சில நேரம் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை தாங்க முடியாமல் சில நேரம், இப்ப நான் சொல்லுவேன், உடம்பு சூடாக இருக்கும் பொழுது குளிர்ந்த தண்ணீரை எடுத்து அப்படியே அள்ளி தலையிலே வாரி ஊற்றிக்கொண்டால் அந்த உடம்பு சிலிர்க்கும் இல்லையா? அதுபோல ஒரு தேவ ஆண்டவரை ஆராதிக்கும் போது, கொஞ்சம் துதிக்கும் போது, தேவனுடைய பிரசன்னம் இறங்கும் போது சில நேரம் சில பேருக்கு தாங்க முடியாமல் ஏதாவது நடக்கும். அப்போ பாஸ்டருக்கு அந்த ஆவியின் பகுத்தறிவு இருந்தால்தான் தெரியும் இவர் உண்மையிலே அந்த ஆவியின் தொடுகையினால் இந்த மாதிரி செய்கிறார். சில நேரம் சில பேர் பிசாசால் வாதிக்கப்பட்டு அந்த அசுத்த ஆவிகளுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவார்கள். சில பேர் ரெண்டுமே இருக்காது, சும்மா மாம்சத்துல குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆவிகளை பகுத்தறிகிற அந்த வரம் நிச்சயமாக ஒவ்வொரு ஊழியனுக்கும் தேவை. அநேக முதிர்ந்த விசுவாசிகளுக்கும் ஆவியானவர் கொடுக்கிறார். ஓகே, எனக்கு இருக்குது இதெல்லாம். இந்த வரம்னா எனக்கு ஓவராகவே இருக்குது. ஒன்று ஆடும் போதே எனக்கு தெரியும் இது சும்மா ஆடுதா, பேய் ஆடுதா, இல்லைன்னா ஆவியின் பிரசன்னத்தில் ஆடு. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, பாஸ்டர் கூடுதலாக என்ன ஆடுதுன்னு, கூடுதலாக மாம்சம் தான் ஆடும். ஆகவே இந்த வரம் நமக்கு ரொம்ப அவசியம். அடுத்தது, வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். அடுத்ததையும் வாசி. வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. முதல் 2 வரங்களும் எப்படி ஒன்று அந்த முதலாவது வரத்தை செயல்படுத்துவதற்கு 2வது வரம் அவசியப்படுகிறதோ, அதே போல இந்த 2 வரங்களில் இந்த அந்நிய பாஷை வரம் பிரயோகப்படுத்தப்படுவதற்கு வியாக்கியான வரம் கட்டாயம் அவசியம். இந்த இடத்துல அந்நிய பாஷை என்று பேசுவது அந்த ஆவியின் ஞானஸ்நானத்தின் போது பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷைகளை கொடுப்பார் என்று நேற்று சொல்லிக் கொடுத்தேனே, அந்த அந்நிய பாஷை அல்ல. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் பவுலடியார் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி சொல்லுகிறார், அந்நிய பாஷைக்கு விரோதமாக அவர் பேசவே இல்லை. உனக்கு அந்நிய பாஷை வரம் இருந்தால் அது நீ தேவனோடு ரகசியம் பேசுகிறாய். ஆகவே உனக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு பேசுகிறாய். அதை நீ சபையிலே வந்து பிரசித்தமாய் பேசினால் அது பாவம் என்று அவர் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? மற்றவர்களுக்கு அது ஒரு இடரலாய் இருக்கும். விசேஷமாக சபை என்று சொல்லும் பொழுது ரட்சிக்கப்படாதவன் வருவான். நீ இப்படி அந்நிய பாஷையிலே குளறிக் கொண்டிருக்கிறதை அவன் பார்த்தால் அவனுக்கு அது ஒரு தடையாய் கூட போய்விடும். ஆகவே நீ வீட்டிலே பேசு. அதைத்தான் பவுலடியார் அங்கே 1 கொரிந்தியர் 14 சொல்லுகிறார். புரிகிறதா? அவர் அந்நிய பாஷைக்கு விரோதமாக பேசவே இல்லை. அவர் சொல்லுகிறார், அப்படி இந்த வரம் உனக்கு இருக்குமானால், அதுதான் அவர் சொல்லுகிறார். அந்நிய பாஷை சபையிலே பவுலடியார் தானே இங்கே 12ஆம் அதிகாரத்தில் இந்த வரங்களை பற்றி பேசுகிறார். அப்ப சபையிலே சில நேரம் ஆண்டவர் அந்நிய பாஷையிலே செய்தி கொடுப்பார். புரிகிறதா? அப்போ சபைக்கான செய்தியை ஒருவனுக்கு அந்நிய பாஷையிலே ஆண்டவர் கொடுத்தால் அவன் மாத்திரம் அந்நிய பாஷையில அதை சொல்லிவிட்டு அமர்ந்தால், ஒருவேளை அவனுக்கோ இன்னொரு ஆளுக்கோ அதை வியாக்கியானம் பண்ணுகின்ற வரத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். அந்த வியாக்கியானத்தை அவன் கொடுக்க வேண்டும். அப்போ அந்த வியாக்கியான வரம் செயல்படாவிட்டால் சபையிலே அதை பேசாதே என்றுதான் 14ஆம் அதிகாரத்திலே பவுலடியார் சொல்லிக் கொடுக்கிறார். புரிகிறதா?
எந்த நேரமும் அல்ல. சில நேரம் சபையிலே அந்நிய பாஷை மூலமாக ஆண்டவர் செய்தி கொடுக்க முடியும். என்னை பொறுத்தவரை நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் சொல்லுவேன், செய்தி கொடுக்கிற பிரசங்கி இருக்கிறாரே, அவர் வந்து செய்தி கொடுக்கும் பொழுது அந்த ஜனங்கள், சபையின் ஜனங்களுக்கு தேவையானதை ஆவியானவர் அந்த செய்தி மூலம் கொடுக்க வேண்டும். ஒருவேளை அந்த செய்தியின் மூலம் கொடுக்க முடியாத ஒரு பிரத்யேகமான செய்தி முழு சபைக்கும் இருக்கிறது என்றால், அது சபையை பக்தி விருத்திக்குள்ளே கொண்டு போகிற ஒரு செய்தியாக இருக்கும் என்றால், அதை ஒருவேளை அந்நிய பாஷையிலே ஆண்டவர் யாருக்காவது கொடுப்பார். அவர் அந்நிய பாஷையிலே அதை பேசின பொழுது அவருக்கோ வேறொருவருக்கோ வியாக்கியானத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஆவியானவர் இந்த அந்நிய பாஷை மூலமாக சபைக்கு ஒரு செய்தியை கொடுத்து அது வியாக்கியானத்தின் மூலம் வருமா இருந்தால், அது சபையின் பக்தி விருத்திக்காய் இருக்க வேண்டுமே ஒழிய சபையை குற்றப்படுத்துவதற்காய் கேவலப்படுத்துவதற்காய் இருக்கக்கூடாது. அதே நேரம் சில மொக்குத்தனமான செய்திகளாயும் இருக்கக்கூடாது. நான் கவனித்திருக்கிறேன், சில பேர் இப்படிதான் அந்நிய பாஷையில கட்டுப்படுத்த முடியாம கத்துவாங்க. தீர்க்கதரிசனுடைய ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறது. ஆகவே கட்டுப்படுத்த முடியாமல் கத்துவது அது நான் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயம் அல்ல. நான் முதல் 1979 ஆண்டு அந்நிய பாஷையின் வரம் எனக்கு கிடைத்த பொழுது அது என்ன என்று தெரியாத பொழுது கூட என்னால் முடிந்தது அதை கட்டுப்படுத்த. ஆகவே கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்த முடியாமல் கத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் அது ஒரு பிரச்சனை. தலையில தட்டி உட்கார வைக்கணும், ஷட் அப் அண்ட் சிட் டவுன் அப்படின்னு. புரியுதா? அப்ப சில பேர் வந்து இப்படி சொன்ன உடனே வியாக்கியானம் வரும். என்ன தெரியுமா? சபையே 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 உன்னை நான் நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு ஏன் இவ்வளவு பில்டப்? சும்மாவே உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்ன்ட்டு. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற செய்தி அல்ல. புரியுதா? இப்ப என்கிட்ட வந்து யாராவது ஒருத்தர் தலைய புடிச்சு மண்டைய புடிச்சு முடிய ஆட்டி எல்லாம் பண்ணி, கர்த்தர் உனக்கு ஒரு செய்தி கொடுக்க சொல்றார், நான் சொல்ல போறேன், அதை கேட்டுக்கோ, ஆவியானவர் தான் சொல்றார் அப்படின்னு பில்டப் கொடுத்துட்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு ஆண்மகன். எப்படி இருக்கும்? கர்த்தர் சொல்லணுமா இதுக்கு? இது தெரியாம நான் இவ்வளவு காலம் நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, சபையே உன்னை நேசிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு தேவையாக்கும் பில்டப். இன்னொன்னு சொல்லுவாங்க, ஐயோ நான் எனக்கு கண்ணு முன்னுக்கு வருது, நான் கண்ட சில காட்சிகள். நாங்க பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் செய்ய போயிருக்கிறோம் ஒரு இடத்துல. நான் அப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் என்னைய மாதிரி தானே இருப்பாங்க. கூட்டிட்டு போனா பாஸ்டர் வாங்கல ஒரு இடத்துல ஒரு கேம் ஒன்று காட்டுறோம். எட்டி பார்த்தா ஒரு குரூப் இருந்து ஜெபிக்குது. அதுல ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, என் பிள்ளைகளே என் பிள்ளைகளே என் பிள்ளைகளே நான் 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 அப்ப நானும் நினைச்சேன் ஏதாவது பெருசா தான் ஆண்டவர் சொல்ல போறேன். நான் 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 உங்கள் நடுவில் இருக்கிறேன் அப்படின்னா எல்லாம் டக 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 டகன்னு அடிச்சுக்கிட்டு கையெல்லாம் தட்டின. இவ்வளவுதானா? அந்த நான் உங்க நடுவில் இருக்கிறேங்கிறதா இவ்வளவு பில்டப்? வாசனம் தான் சொல்லுது, எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறீங்களோ என் நாமத்தில் அங்க நான் நடுவில் நிற்கிறேன். இதுக்கு இவ்வளவு கத்தி வேர்த்து விறுவிறுத்து வாயில இருந்தெல்லாம் எச்செல்லாம் தெரிக்க சொல்லணுமா? கவனிச்சிருக்கலாம் இந்த மாதிரி. அந்நிய பாஷை வந்தால், அதுக்குரிய வியாக்கியானம் வந்தால், ஒரு உருப்படியான ஒரு செய்தி வர வேண்டும். அது ஆண்டவர் கொடுக்கிற செய்தியா இருக்க வேண்டும். சபையை குற்றப்படுத்துகிற செய்தியா இருக்காது. சபையின் பக்தி விருத்திக்காக இருக்க வேண்டும். சில நேரம் செய்தி வரும், உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை, நீங்கள் எல்லாரும் பாவத்திலே வாழுகிறீர்கள். இது கர்த்தர் கொடுக்கறதில்ல. புரியுதா? நம்ம எல்லாம் என்ன அட்டகாசம் பண்ணிட்டீங்கன்னா வந்து நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்துருக்கோங்கிறது எங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. அதை தீர்க்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுப்பதா இருந்தால் சபைக்கு அது பக்தி விருத்தியை கொடுக்கிறதா இருக்க வேண்டும். இப்ப விளங்குதா உங்களுக்கு? அந்நிய பாஷையின் வரம் இந்த இடத்துல இருப்பது அந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தனிப்பட்ட ரீதியாய் கொடுத்த அந்த அந்நிய பாஷையின் வரம் அல்ல. இது சபைக்கு செய்தியாய் ஆண்டவர் கொடுப்பது.
அதற்கு வியாக்கியானம் கட்டாயம் அவசியம். இதுதான் அந்த 9 வரங்கள். ஓகேயா? இது முதிர்ந்த விசுவாசிகளுக்கு மட்டுமே. இப்போ அடுத்த குரூப் அதே அதிகாரத்தில் இருக்கிறது, தலைமைத்துவத்துக்கு மாத்திரம் கொடுக்கிற வரங்கள் 8 இருக்குது. 12வது அதிகாரம் தான், அதுல 28வது வசனம் வாசிங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இப்போ இந்த இடத்திலே தலைமைத்துவத்துக்குரிய வரங்களாக பவுலடியார் அங்கு காண்பிப்பது முறைப்படியாக இருக்கிறது. இப்போ ரோமர் 12ஆம் அதிகாரத்து வரங்களாய் இருக்கட்டும், முதலில் நாம் பார்த்த வரங்களாய் இருக்கட்டும், முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று கிடையாது. ஆனால் இங்கே சபையின் தலைமைத்துவத்துக்கென்று வரும் பொழுது முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று பின்பு 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 என்று சொல்லி 8 வரங்களை காட்டுகிறார். அப்போ முதலாவது என்னவாம்? அப்போஸ்தலர். இந்த இடத்திலே வருகிற அப்போஸ்தலர் யார் என்றால் சபையின் மேய்ப்பர். புரியுதா? ஏன்னா நீங்கள் இந்த 8 வரங்களையும் பார்த்தால் மேய்ப்பர் என்று இருக்காது. மேய்ப்பரை தான் அப்போஸ்தலர் என்று இந்த இடத்துல சொல்லி இருக்கிறது. அப்போஸ்தலர் தான் மேய்ப்பர். மேய்ப்பர் என்றால் யார்? பாஸ்டர், சபையை நடத்துகிறவர். அப்போஸ்டலோ, ஒரு செய்தியோடு அனுப்பப்பட்டு, ஒரு பொறுப்போடு அனுப்பப்பட்டவர். அப்ப சபையிலே முதலாவது ஆண்டவர் கொடுத்த வரம் யாராம்? மேய்ப்பர். அப்ப பாஸ்டர் என்பவருடைய அந்த பாஸ்டர்த்துவம், அந்த மேய்ப்பர்த்துவம் ஒரு வெறும் பொறுப்பு மாத்திரமல்ல, ஒரு தலைமைத்துவம் மாத்திரமல்ல, ஆவியின் வரம். புரியுதா? அதனால் தான் ஒரு மேய்ப்பனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் ஆவியின் வரத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறான். அப்போ நீங்கள் ஒரு பாஸ்டர் என்றால், நீங்கள் பாஸ்டர் என்பது ஒரு பதவி மாத்திரமல்ல, ஒரு பொறுப்பு மாத்திரமல்ல, ஒரு தலைமைத்துவம் மாத்திரமல்ல, ஏற்படுத்தப்பட்ட ஒன்று மாத்திரமல்ல, அது ஆவியின் வரம். சபை தலைமைத்துவத்தில் முதலாவது காணப்படுகிற வரம். ஆகவேதான் பாஸ்டர்மாரனுடைய வாழ்க்கை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதை குறித்து இங்கே நான் பேச விரும்பவில்லை, என்றால் இது பாஸ்டர்மார் மகாநாடு அல்ல. ஆகவே பாஸ்டர்மாராய் இருப்பவர்கள், நீங்கள் பாஸ்டராய் இருப்பது ஆவியின் வரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தல வரம். புரிகிறதா? அப்ப முதலாவது அந்த வரம் அப்போஸ்தலர். இரண்டாவது என்னவாம்? தீர்க்கதரிசி. வாவ், இது என்ன தெரியுமா? சபையிலே இருக்க வேண்டிய இரண்டாவது தலைமைத்துவ வரம் வார்த்தையிலே சபையை நிறுத்துகிற அந்த வரம். கிட்டத்தட்ட அந்த முதல் செட்டிலே இருந்த அந்த தீர்க்க தரிசன வரம் மாதிரி. ஆனால் அது சபை விசுவாசிகளை வார்த்தையிலே கட்டி எழுப்புகிற தீர்க்க தரிசன வரம். இது அப்படி அல்ல. தலைமைத்துவம் வார்த்தையிலே நிறுத்தப்பட வைக்கின்ற அந்த வரம். தலைமைத்துவத்திலே தேவனுடைய வார்த்தை வரமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மீது தலைமைத்துவம் சபையை கட்ட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சபையினருக்கு போஷிக்கிற அந்த ஒரு வரம். வார்த்தையை உபதேசிக்கிற, வார்த்தையிலே நிற்கின்ற, வார்த்தையின்படி காரியம் ஆற்ற வைக்கின்ற அந்த வரம் தலைமைத்துவத்துக்குள்ளே கட்டாயம் இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை அப்போஸ்தலர்களாய் அல்லது மெய்ப்பர்களாய் காணப்படுகிற சபை தலைவர்களுக்கு இந்த வரத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால் தான் வார்த்தை படித்து வார்த்தையிலே நிறுத்துகின்ற அந்த வரம் முக்கியமாக சபை தலைமைத்துவத்துக்கு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? சபை வார்த்தையின்படி கட்டப்படாது. இப்ப பிசாசு என்ன செய்கிறான்? இந்த வரத்தை அகற்றுவதற்கு பிசாசு எண்ணத்தை கொண்டு வந்து
ஊடை திணிக்கிறான் தெரியுமா? நான் ஏற்கனவே நேற்று காலை மாலை எல்லாம் சொல்லிவிட்டேன். நல்லதை அடிப்பதற்கு தீயதை பயன்படுத்த தேவையில்லை. இன்னொரு நல்லது, இந்த காலத்திலே இந்த வார்த்தையிலே தலைமைத்துவம் நிற்காமல் அசைப்பதற்கு பிசாசு பயன்படுத்துகிற இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அபிஷேகம். அபிஷேகம் 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 என்று வார்த்தையை தள்ளிவிட்டு தலைமைத்துவம் அபிஷேகத்திலே ஓட வைக்கிறது. ஆனால் ஆவியின் வரங்களுக்குள்ளே அந்த அபிஷேகமே கிடையாது. புரியுதா? ஆனால் வார்த்தை இருக்கிறது. மூன்றாவது போதகம். போதகம் என்றால் இது வார்த்தையின் உபதேசம் மாத்திரமல்ல, போதகம், டீச்சிங். ஒரு சபையிலே உபதேசம், மூல உபதேசங்கள் இருக்க வேண்டும். மூல உபதேசங்களை ஏற்படுத்துகின்றது ஆவியின் வரம். அந்த ஆவியின் வரத்தை உடைய தலைவர்கள் தலைமைத்துவத்திலே இருக்க வேண்டும். நல்ல பைபிள் டீச்சர்ஸை தலைவர்களாக ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். நல்ல பைபிள் டீச்சர்ஸ் அவர்கள் திறமைசாலிகள் அல்ல, ஆவியின் வரத்தினால் உபதேசிப்பவர்கள். புரியுதா? அப்போ உங்கள் சபைகளில் உங்களுடைய தலைமைத்துவத்தில் அப்படிப்பட்ட உபதேசகர்கள் போதகர்கள் இல்லை என்றால் நீங்கள் ஜெபித்து அந்த வரத்தை உங்கள் சபைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அது ஆபத்து. என்னை போன்ற போதகர்களை நீங்கள் கொண்டு வந்து உபதேசிக்கலாம். எவ்வளவு காலத்துக்கு இப்படி கொண்டு போக முடியும்? யோசிங்க. சபை தலைமைத்துவத்துக்குள்ளே போதகர்கள் இருக்க வேண்டும். புரியுதா? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர் என்றால் என்ன என்று இப்போ உங்களுக்கு காண்பித்து விட்டேன். பின்பு சபையிலே தலைமைத்துவம் அற்புதங்களை நம்ப வேண்டும். எவ்வளவு வேலைகள் சபைகளில் இருக்கின்றன, எத்தனை தேவைகள் சபைகளுக்கு இருக்கின்றன. அப்போ தலைமைத்துவத்துக்குள்ளே அற்புதம் என்கின்ற அந்த வரம் இருக்க வேண்டும் சபைக்கு பிரயோகப்படுத்துவதற்கு. அடுத்தது குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும். இப்போ அற்புதங்கள், குணமாக்கும் வரங்கள் என்பது இது தலைமைத்துவத்துக்குள்ளே காணப்படுகின்ற வரம் என்று சொன்னேன். இது அந்த முதலாவது குழுவிலே, அதாவது இரண்டாவது குழுவிலே காணப்பட்ட அந்த விசுவாசிகள் மத்தியிலே அல்ல, தலைமைத்துவத்திலே அற்புதங்கள், இந்த சுகமாக்கும் வரங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் சபையிலே தலைமைத்துவத்துக்கு இந்த சுகமாக்கும் வரங்களை கொடுக்கும் பொழுது அந்த சபைக்கு வருகின்ற ஜனங்கள் விசுவாசிகளாயிருக்கட்டும் அவிசுவாசிகளாயிருக்கட்டும் இந்த சுகமாக்கும் இந்த அற்புத வரங்களால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். புரிகிறதா? அடுத்தது ஆளுகைகளையும். அதுக்கு முதல் ஒன்று இருந்துச்சு, ஊழியங்களையும். ஊழியங்கள். இந்த இடத்துல வருகிற ஊழியங்கள் தலைமைத்துவத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஊழிய வரங்கள். அவர்கள் வெவ்வேறு ஊழியங்களை செய்வார்கள். பைபிள் காலேஜஸ் தொடங்குவதாக இருக்கலாம், அல்லது அனாதை ஆசிரமங்களை உண்டாக்குகிற வரங்களாக இருக்கலாம், முதியோர் இல்லங்களை உருவாக்குவதாக இருக்கலாம், அல்லது பாடசாலைகளை உண்டாக்குவது. இதெல்லாம் சும்மா ஊழியங்கள் அல்ல. இந்த ஊழியங்கள் எல்லாம் ஆவியின் வரங்களாக இருக்கின்றன. புரிகின்றன? அதாவது தலைமை, சபையின் தலைமைத்துவம் செய்கின்ற இந்த ஊழியங்கள் ஆவியின் வரங்கள் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்முடைய சபையால் ஒரு வேதாகம கல்லூரி நடத்தப்படுகிறது. அது ஒரு ஆவியின் வரம். ஆவியின் வரம் இல்லாவிட்டால் அதை நடத்த முடியாது. சும்மா பைபிள் ஸ்கூல் தொடங்கி நடத்த முடியாது கண்டவனுக்கும். ஆவியின் வரம். டெலிவிஷன் ஊழியம், ரேடியோ ஊழியம், இந்த ஊழியங்கள் இது சும்மா அந்த சின்ன சின்ன ஊழியங்கள் அல்ல, பெரிய அளவில் ஊழியங்கள் சபை தலைமைத்துவத்தால் நடத்தப்படுவதற்கு சில பேருக்கு அந்த வரங்கள் கொடுக்கப்படுகின்றன. அடுத்தது ஆளுகைகள் என்று வாசிக்கிறீர்களே, அது உண்மையாக ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் அட்மினிஸ்ட்ரேஷன், பரிபாலனை. சபையிலே அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்க வேண்டும். நீங்கள் புதிய ஏற்பாட்டு சபையை பார்த்தால் என்ன அருமையாக அவர்கள் அந்த ஆளு பரிபாலனையை செய்தார்கள். அது வரம். அவர்கள் அப்போஸ்தலர்கள் தீர்மானிக்கிறார்கள் 6ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில், யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ஒரு பிரச்சனை. கிரேக்கர்களுடைய கற்பனை என்னவென்றால், கிரேக்கர்களாக இருக்கும் பொழுது அந்த ஒருவன் செத்து விட்டால் அவன் தெய்வமாகிறான்.
அப்போ ஒருவன் செத்து விட்டால் அந்த செத்த மனிதனுடைய விதவை ஒரு தெய்வத்தின் மனைவி. ஆகவே கிரேக்கர்கள் விதவைகளை தெய்வங்களாக மதித்தார்கள். யூதர்கள் விதவைகளை சாபமாக நினைத்தார்கள். இப்போ ரட்சிக்கப்பட்டு யூதனும் சபைக்குள்ளே இருக்கிறான், கிரேக்கனும் சபைக்குள்ளே இருக்கிறான். அப்போ சபையிலே ஆராதனை முடிந்த பிறகு சாப்பிடுவார்களே, அப்போ லைனிலே இப்படி கியூவிலே நின்று சாப்பிடும் பொழுது கிரேக்க கிறிஸ்தவர்கள் கிரேக்க விதவையை கண்டால் அவர்களுக்கு சும்மாவே அவர்களை மதித்து பழக்கம் என்றபடினால் முன்னாலே கொண்டு வந்து கியூவிலே நிற்காமல் முன்னாலே அனுப்புவார்கள். அப்போ யூதர்களுக்கு இது எரிச்சலாக இருக்கும். சும்மாவே நீ விதவை, நீ பின்னால் போய். இப்போதான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள், சபை வந்திருக்கிறது, இன்னும் அவர்கள் முதிர்ச்சி அடையவில்லை. ஆகவே இந்த 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் புத்தகத்தில் இந்த கிரேக்கர்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் இடையில் இந்த கிரேக்க விதவைகள் ஒழுங்காக விசாரிக்கப்படவில்லை என்ற ஒரு பிரச்சனை எழும்பியது. அப்பொழுது அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், நீங்கள் 7 பேரை எங்களுக்கு தீர்மானித்து எங்களுக்கு கொடுங்கள், நாங்கள் அவர்களை இதற்காக ஏற்படுத்துவோம் என்று. சாதாரண பந்தி விசாரிப்பு. ஆனால் எப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்ய வைத்தார்கள் தெரியுமா? பரிசுத்த ஆவியிலும் ஞானத்திலும் நிறைந்தவர்களும் நற்சாட்சி பெற்றவர்களுமாகிய 7 பேர். இப்ப பாருங்கள், இந்த ஊழியங்கள் பரிபாலனை என்று சொல்லும் பொழுது அது எவ்வளவு ஒரு ஆவிக்குரிய விடயமாக இருக்கிறது. இப்போ சபையிலே காரியதரிசிகள் வேண்டும், பொருளாளர்கள் வேண்டும், இந்த பொருட்கள் பண்டங்களை எல்லாம் பயன்படுத்துகிறவர்கள் வேண்டும், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வேண்டும். ஆனால் இது ஆவியின் வரமாக இங்கே காண்பிக்கப்படுகிறது. புரிகிறதா? ஆவியின் வரமுடையவர்கள் தான் இதில் செயல்பட வேண்டுமே ஒழிய சும்மா படிப்பும் பட்டமும் இருப்பவர்கள் மாத்திரம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆகக்கூடாது. அப்போ சபை குழம்பும். கடைசி பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தி. இந்த அந்நிய பாஷை வந்து தலைமைத்துவத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அந்நிய பாஷை. தலைமைத்துவத்துக்கு அந்நிய பாஷை ஆண்டவர் கொடுத்து அந்த அந்நிய பாஷையில் அவர்கள் பேசும்போது ஆண்டவர் அவர்களுக்கான செய்திகளை கொடுக்கின்ற ஒரு தன்மை. இதை அவர்கள் வெளியே வந்து இந்த 8 வரங்களையும் இவர்கள் மேடையிலே இருந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இது தலைமைத்துவத்துக்குள்ளே இயங்குகிற 8 ஆவியின் வரங்கள். ஓகேயா? அப்ப முதலிலே எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய வரங்கள் எத்தனை? 7. அடுத்தது முதிர்ந்த விசுவாசிகள் பயன்படுத்துகிற வரங்கள் 9. அப்போ 9 மேலும் 16. இப்போ தலைமைத்துவத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரங்கள் எத்தனை? 8. அப்போ 16 மட்டும் 24. கடைசி செட் 5 வரங்கள். இது யாருக்கு தெரியுமா? இது எல்லா சபைகளுக்கும் அல்ல. ஆனால் துரதிருஷ்டவசமாக பெரிய பெரிய உபதேசகர்கள் கூட இந்த 5 வரங்களும் எல்லா சபைகளிலும் இருக்க வேண்டும் என்று அக்கப்போர் போராடுகிறார்கள். இதுதான் அந்த 5 வகை ஊழியங்கள், 5-fold ministry. பவுலடியார் தனது 14 நிருபங்களில் 3 நிருபங்களில் மூல உபதேசங்களை கொடுக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் முதல் 11 அதிகாரங்களும் மூல உபதேசங்கள். கலாத்தியருக்கு எழுதின புத்தகம் மூல உபதேசங்கள் ஓரளவு. எபேசியருக்கு எழுதின நிருபம் இருக்கிறது அல்லவா, ஆழமான ஆவிக்குரிய மூல உபதேசங்களை பவுலடியார் எபேசியர்களுக்கு தான் கொடுக்கிறார். ஏனென்றால் எபேசுவிலே வாழ்ந்தவர்கள் எல்லாரும் பெரிய அறிஞர்கள், பண்டிதர்கள். அவர்களுக்கு ஆழமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும். ஆகவே எபேசு சபைக்கு எழுதும் பொழுது மற்ற யாருக்கும் பேசாத சில ஆவிக்குரிய போராட்ட விஷயங்கள், பிசாசின் விஷயங்கள், இவையெல்லாம் 6ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். கணவன் மனைவி உறவை பற்றியெல்லாம் பேசுகிறார். அதே போல 4வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே உலகளாவிய கிறிஸ்துவின் சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் 5 வகை பிரம்மாண்டமான வரங்கள் என்கின்ற ஊழியங்களை குறித்து பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் இது புரியாமல் எல்லா சபைகளிலும் இந்த 5 வகை ஊழியம் இருக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறார்கள். தவறு. இந்த 5 வகை ஊழியமும் சர்வதேச ரீதியில் உலகளாவிய சபைக்கு ஆண்டவர் கொடுத்த 5 ஊழியங்கள். வாசிங்க பார்க்கலாம். 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும்
கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும், கிறிஸ்துவின் சரீரமான சபையானது, ஒருமையிலே பேசுகிறார், சர்வதேச சபை, அதன் வளர்ச்சிக்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த சிலரை 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 என்ற அந்த சொல்லின் மூலம் அவர் அருமையாக காட்டுகிறார், இது எல்லாருக்கும் எல்லா சபைகளிலும் இருக்கக்கூடிய ஒரு வரம் அல்ல. இது கிறிஸ்துவனுடைய சர்வதேச சபை, கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஒரு சிலரை, சிலர் என்றால் கையளவு, ஹேண்ட்ஃபுல், கையளவு, ஒரு கொஞ்சம் பேரை ஆண்டவர் இந்த பாரிய ஊழியத்தில் ஏற்படுத்துகிறார். இவர்கள் யார்? உலகளாவிய ரீதியில் அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலர்களை நீங்கள் எல்லா சபையிலும் காண மாட்டீர்கள். 1 கொரிந்தியர் 12:28 வருகிற அப்போஸ்தலர் அல்ல. அந்த அப்போஸ்தலர் யார் என்று சொல்லிக் கொடுத்தேன்? மேய்ப்பர். ஞாபகம் இருக்கிறதா? இங்கே இந்த அப்போஸ்தலர் மேய்ப்பர் அல்ல. ஏனென்றால் 4வதாக மேய்ப்பர் வருகிறார். இவர் வேறு. இந்த அப்போஸ்தலர்கள் யார் தெரியுமா? பவுலை போல, பேதுருவை போல, மத்தேயுவை போல, தோமாவை போல உலகத்தை கலக்குகிறவர்கள். இந்த அப்போஸ்தலர்கள் நிறைய பேர் இருக்க மாட்டார்கள், ரொம்ப கொஞ்சம் பேர் தான். இவர்கள் உலகளாவிய ரீதியில் பெரிய மாற்றங்களை, பெரிய காரியங்களை செய்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு இருப்பார்கள். உலகளாவிய ரீதியில் அப்போஸ்தலர்கள். 2வது, உலகளாவிய ரீதியில் தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகள் யார் என்றால், இந்த தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை போல காணப்படுவார்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தெரியுமா? போய் ராஜாக்களை சந்தித்து திட்டினார்கள், ராஜாக்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள், பாராட்ட வேண்டிய பொழுது பாராட்டினார்கள், கண்டிக்கும் பொழுது கண்டித்தார்கள். இயற்கையை பற்றியெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். எலியா வந்தார் ஆகாபுக்கு, யோ இனி நான் சொல்லும் வரை மழை வராது என்றார். மோசே போனார் பார்வோனுக்கு, கல் மழை வர்ற முன் நாட்டில் இருக்கிறவனை எல்லாம் சாகடிக்க. அப்போ இந்த காலத்தில் இப்படிப்பட்ட சில தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். இவர்கள் பாரிய அளவில் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உலகளாவிய ரீதியிலே. புரிகிறதா? இப்படிப்பட்ட சில தீர்க்கதரிசிகளை நமக்கு தெரியும். இந்தியாவிலே டிஜிஎஸ் தினகரன் ஐயா அந்த மாதிரி அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக இருந்தார். இலங்கையிலே ராஜேந்திரம் ஐயா அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் எப்படியெல்லாம் ஜனாதிபதிமாருக்கு செய்திகள் சொல்லுவார் தெரியுமா? இப்படி ஒரு சிலரை எண்ணி பார்க்கலாம். சும்மா இந்த டெலிவிஷன்களிலே வந்து தீர்க்கதரிசி என்று சொல்லி சுனாமி வந்து போன பிறகு வரப்போகிறது என்று நான் சொன்னேன் என்று சில பேர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் புல்டா போண்டா கஞ்சா கப்சா, அது அல்ல. உண்மையான சில தீர்க்கதரிசிகளை கர்த்தர் உலகத்திலே பாரிய அளவில் வைத்திருக்கிறார். நான் தமிழிலே 2 பேரை சொன்னேன். 3வதாக இன்னொரு ஆளுடைய பெயரை சொல்லுங்கள் என்று கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் தீர்க்கதரிசிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற நிறைய பேரை எனக்கு தெரியும். புரியுதா? ஆகவே அந்த அப்போஸ்தலர்கள் ரேஞ்சுன்னு சொன்னேனே, உலகிலேயே உலக லெவல்ல அப்போஸ்தலர்களா இருக்கிற 2 பேர் தான் எனக்கே தெரியும். இன்னும் 3வது ஒரு ஆள் எங்கே இருக்க வேண்டும், எனக்கு தெரியாது. உலக ரீதியில் தீர்க்கதரிசிகளாக இருப்பவர்கள் ஒரு 4-5 பேரை தான் எனக்கு தெரியும். அதுல 2 பேரை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். பாவம் 2 பேரும் ஆண்டவரிடத்தில் போய்விட்டார்கள். எஞ்சி இருப்பவர்களில் அந்த ரேஞ்சில் தீர்க்கதரிசிகள் யார் என்று நீங்கள் கேட்டால் நான் கொஞ்சம் யோசிக்கத்தான் வேண்டும். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். 3வது சுவிசேஷகர்கள். இந்த சுவிசேஷகர்கள் தான் லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருக்குள் கொண்டு வருகிறவர்கள். அதில் ஒருவர் தான் பில்லி கிரஹாம், ஓரல் ராபர்ட்ஸ், பெனி ஹின். இப்போ ஓரல் ராபர்ட்ஸுக்கும் பில்லி கிரஹாமுக்கும் வராத சில குளறுபடிகள் மற்ற பெனி ஹின் போன்றவர்களுக்கு வந்திருக்கிறது. என்ன தெரியுமா? ஜனங்கள் இந்த சுவிசேஷகர்களை சுவிசேஷகர்களாக இருக்க விடாமல் அவர்களை உபதேசிக்க வைக்கிறதுனால் தான் குழப்பங்கள் வருகின்றன. சுவிசேஷகன் சுவிசேஷகனாய் இருக்க வேண்டும்.
அவரிடத்திலே வேத கேள்விகள் கேட்டால் அவர் அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இனி இவர்கள் அதற்கு பதில் சொல்ல போய் கொஞ்சம் குழப்பிக் கொள்ளுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. ஈவன் பெனியின் போன்றவர்கள் கூட பெரிய சுவிசேஷகர்கள். அவர்கள் சுவிசேஷத்தை மாத்திரம் செய்தால் போதும், அவர்கள் உபதேசிக்க போகும் பொழுது கொஞ்சம் குழப்பங்கள் வருகின்றன. புரிகிறதா? இவர்கள் எல்லாம் இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை சுவிசேஷத்துக்குள்ளே கொண்டு வருகிறவர்கள். உங்களுக்கு எனக்கு போக முடியாத பல இடங்களுக்கு இவர்கள் போகிறார்கள். ரஷ்யா போகிறார்கள், யுக்ரைன் போகிறார்கள், உஸ்பெகிஸ்தான் போகிறார்கள், சவுதி அரேபியா போகிறார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் இவர்கள் மூலம் சுவிசேஷ ஊழியத்திலே ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த சபையிலே இருக்கிற சுவிசேஷ ஊழியர்கள் அல்ல இவர்கள், பாரிய அளவிலே. அதுபோல மெய்ப்பர்கள் இவர்கள் என்னவென்றால் பாஸ்டர்மாருக்கெல்லாம் பாஸ்டர்மாராக இருக்கக்கூடிய பெரிய அளவு பாஸ்டர்மார். அப்படி மெய்ப்பர்கள் சிலரை ஆண்டவர் உலகத்திலே வைத்திருக்கிறார். புரியுதா? ரொம்ப முதிர்ந்த ரொம்ப அனுபவசாலிகளான நல்ல மெய்ப்பர்கள் சில பேரை கர்த்தர் உலக ரீதியிலே வைத்திருக்கிறார். அதே போல 5வது போதகர்கள் உலக ரீதியில் வேதத்தின் ஆழங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய, அதுவும் உலக லெவல்ல டீச்சர்ஸை வைத்திருக்கிறார். இதை குறித்து ரொம்ப ஆழமாக நான் போகவில்லை, ஏனென்றால் தேவையில்லை. ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். அநேக சபைகள் தவறாக நினைக்கிறது போல நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த ஐவகை ஊழியம் எல்லா சபைகளுக்கும் வேண்டும் என்று முடியவே முடியாது. ஆகவே இது சர்வதேச சபைக்கு, அதை விட்டுவிடும். அது நமக்கு தேவையில்லைப்பா, நம்ம 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 பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருப்போம். புரியுதா? ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, விசேஷமாக பாஸ்டர்மார் கொஞ்சம் கூடுதலாக ஜெபித்து கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி தான் அந்த 1 கொரிந்தியர் 12:28 அந்த வரங்கள். தலைமைத்துவத்துக்கு அந்த வரங்கள் இருந்தால் சபை வெகுவாக ஆசீர்வதிக்கப்படும். அப்புறம் அந்த 9 வரங்கள் முதிர்ந்த விசுவாசிகள் மத்தியிலே இருந்தால் ஓகே, இல்லாவிட்டாலும் ஓகே. புரியுதா? கட்டாயம் அந்த 9 வரங்களும் இருக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். வரம் இருக்கிறபடினால் ஒருவன் ஆவியிலே வளர்ந்தவன் என்று சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக கர்த்தர் எல்லாருக்கும் ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறார். அது ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே பார்த்து விட்டோம். இப்ப அந்த 29 வரங்களினுடைய செயல்பாடுகளை சொல்லிவிட்டேன் அல்லவா? இப்போ உங்களுடைய பொறுப்பு என்ன? என்னை பொறுத்தவரை உங்களுடைய பொறுப்பு அதிக அளவு ரோமர் 12ஆம் அதிகாரத்து வரங்களை சுற்றி இருக்க வேண்டும். அந்த வரங்களை, உங்களுக்கு இருக்கிற வரங்களை இன்னும் அதிகமாக பயன்படுத்துங்கள். மற்றவர்களிடத்தில் இருக்கும் வரங்களை இனம் கண்டு உற்சாகப்படுத்துங்கள். புரிகிறதா? சபைக்குள்ளே இருக்கிற இந்த ஆவியின் வரங்களை மேம்படுத்தி ஆசீர்வாதமாய் இருப்போம். அடுத்த செட் 9 வரங்கள் இருந்தா ஓகே, இல்லாட்டியும் ஓகே. தேவையான ஆண்டு கொடுப்பார். அதுக்காக அந்த 9 வரங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்றொன்று இல்லை. ஆனால் தலைவர்கள், பாஸ்டர்மார் தலைமைத்துவத்திலே முடிந்தளவு அந்த 28ஆம் வசனத்து வரங்களை குறித்து கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். இனி நீங்கள் உங்களுக்கு நிச்சயமாய் இருக்கின்றதாக நான் நம்பும் அந்த ஆவியின் பகுத்தருகிற வரத்தை நீங்கள் கொஞ்சம் பாலிஷ் பண்ணிக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. சில நேரம் பாருங்க என்ன ஆவியில சிலர் வந்து பேசுறாங்க. அடுத்தது இந்த பரிபாலனை, இவற்றையெல்லாம் ஆவியின் வரங்களை உடையவர்களாக அந்த வரங்களை வைத்திருக்கிறவர்களை செய்ய வைப்பது நல்லது, சும்மா உள்ளவர்களை போடாமல். ஆகவே இந்த வரங்களின் மூலம் நான் நினைக்கிறேன் கர்த்தர் பேசினாரா? உண்மையா பிரயோஜனமா இருந்ததா? அப்படின்னா கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். வாங்க பாஸ்டர், முடிஞ்சது. கர்த்தர் உங்களை இந்த வரங்களை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். நமக்குள்ளே நம்மை கண்டுகொள்ள நமக்கு கிருபை கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய சத்தியத்தினால பேசினபடி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நீண்ட நேரமாய் ஆழமான காரியங்களை கேட்டுட்டு இருக்கிறோம். என்ன, கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதை நாங்கள் நடப்பிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுது.